ஓஹோ, என்ன வணக்கம். விடே, என்ன காரை செய்யலாம்? அலங்கரிக்க விரும்புகிறீர்களா? வெளியே போறாளா? உலகிலேயே மிக அழகான பிங்க் காரை நான் உருவாக்க போகிறேன். அது என்ன காரம்? பழைய பிங்க். அதுக்கு வேற அழகுகள். நான் ஒவ்வொரு மூலையும் ஒட்டி விடுவேன். இது அழகாக இருக்கிறது. எனக்கு ஆர்கயமான கார் கிடைத்து விட்டது. யாரிடம்? இது கொக்கு இல்ல, அழகானது அல்லவா? சரி, நானே இப்போ அவளுக்கு காட்டுகிறேன். யோசனை. எனக்கு நிச்சயமாக முட்கள் வேண்டும், மழுக்கு வேண்டாம். அரையிப்பு உங்களுடையது. இது உங்களை மிகவும் இனிமையாக வைத்தது. நன்றி. வாவ், இது என்ன பெரிய பெட்டி! ஒரு கேன் கருப்பு நிறப்பூச்சு. எனக்கு தேவையானது இதுதான். இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு குள்கார்னா என்ன என்பதை காட்ட போறேன். 3, 2, 1 முடிஞ்சது. இது பரப்பானது. இறுதி சந்திப்பு. இதுவே என் வாழ்க்கையின் சிறந்த கார். அடுத்தது என்ன இருக்கிறது? இதற்கு மேல் முள் பொருத்த வேண்டும். கிராஸ் மறு பற்களை மேலே சேர்ப்போம். அது பரப்பாக இருக்கிறது. என்ன அது? உண்மையா? ஆஹா, அது ஒரு செய்தி. சரி, நான் எளிதில் ஒழுகவில்லை. வெளிபாகத்தை அலங்கரித்துள்ளேன். இப்போது காரின் உள்பகுதியை நன்றாக காண்பித்தல் வேண்டும் என்று அமைச்சு அவளின் காதலை கூறுகிறது. இப்போது நான் சிறிய விவரங்களை சேர்க்கப் போகிறேன். ஆகவே உங்கள் காத்திருப்புக்கு நன்றி. இதனை விரும்புகிறேன். அது சரியா? ஆம், என் கைக்கில் ஸ்வீடிஷ் கார்டு இருக்கிறது. மற்றும் ஒரு நண்பா, நான் இங்கே என்ன வைக்க திறந்தேன்? மகிழ்ச்சிகரமானது. கொஞ்சம் வெளிச்சம் சேர்ப்போம். இங்கே ஒரு LED பெட்டையை சேர்க்கிறேன். இது அழகாக ஒளிரும். அருமையான விளைவு. நான் வாசிப்பதில் ஈடுபடுகிறேன். அலெக்ஸ், எனக்கு போதுமான சிந்தனைசாலியாக இல்லை. அது என்ன? அது பார்வையில் அனைத்தும் இல்லை. பிங்க் 2. அது என்ன இருக்கக்கூடும்? ஓ, என்னிடம் ஒரு சங்கிலி இருக்கிறது. ஆச்சரியம். என் ஸ்டீயரிங் வீல் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கும், ஏனெனில் அது இரும்பாக இருக்கும். கம்பளி போல் இருக்காது. நாம் ஒட்டுக்கூடு உலர்வதற்கு காத்திருக்க வேண்டும். சரியானது. இன்னும் கொஞ்சம் ஒட்டி பொருள் எஞ்சி இருக்கிறது. அதனால் நாமும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து விடலாம். அந்த சுள்ளி வலியானதும் ஆபத்தானதுமாக தோன்றும். நான் சொல்கிறேன், பெரிய சுள்ளி இங்கே இருக்கிறது. அங்கு இன்னும் என்ன இருக்கும்? சாவி சங்கிலி. அது சரியாக இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் ஒரு விவரம். இப்போது என் ஸ்டியரிங் வீல் மிரட்டலாக தோன்றுகிறது. என் கார் மிகச் சிறந்தது. முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை. வீட்டா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அது மிகவும் நல்லது. என்ன? அலெக்ஸ் மீண்டும் என் யோசனைகளை நகலெடுத்தானா? பார்ப்போம். அவன் கார் குழுக்களால் அலங்கரித்தாரா? பொறாமை. நான் பொறாமைப்பட அரணையாடாக நம்ம கிட்டகாட்சிக்கு ஏதாவது கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும். என் காரில் அனைவருக்கும் போதுமான இடம் உள்ளது. எனது விரும்பிய நாய். நல்ல பையன். என் கார் பாரு. இதுதான் உன்னுடைய தூங்க இடம். என்ன ஒரு கனவு. நிம்மதியுடன் தூங்க இயலுமான்னு பார்க்கலாம். அவளுக்கு சொல்லி ஒரு மிருதுவான பாடுகட்டில் வச்சு விடுங்கள். வாவ், செம பனிராஷ், நீ எனக்கு மிகவும் உதவினாய். நான் இப்போதே அதையெல்லாம் செய்வேன். உன் படுக்கை மிகவும் வசதியாக இருக்கும். அது இனிமையாய் இருக்கிறது. ஓ, அது மிகவும் அழகாக தெரிகிறது. சரியானது. பார்ப்போம், விரைந்து பார்ப்போம். எனக்கு இருப்பது ஒரு அற்புதமான கார் தான். இந்த குளிர் சாதன கார் விற்பனை செய்ய சூழ்ந்த நேரம். மன்னிக்கவும். நான் நல்லவனாக இருக்கிறேன். பொதுவாக மருந்துகளை கவனிக்காமல் விடுவது எப்படி? என் கீழே சில பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன. நோரா, வேகமாக செய். அதில் என்ன இருக்கிறது என விறுவிறுப்பாக உள்ள பார்க்கிறேன். அது ஒரு நாய். பணமா? பயங்கரமான நாய். ஓடு. அந்த சத்தம் என்ன? என்ன நடக்கிறது? வீட்டுக்கு வந்துட்டோம். நான் திரும்பி வந்துட்டேன். அதாவது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறதா? ஒரு பையன்று நல்ல பையன். பீட்டா, இது உனக்கு போன்றது. முதலில் வணக்கம்.
அடுத்த முறையில் நமக்கு சிறந்த தோட்டம் இருக்கும். திருடர்கள் வரக்கூடியதில்லை என்று நம்புகிறேன். எப்படி செம்ம விளையாட்டு. நீ உன் விழுந்திருக்க குரலை முடியாது. கேட்கிறியா? ஓ இல்லை இல்லை, பேட்டரி காலியாகிவிட்டது. இப்போது என்ன செய்வோம்? ஹே டியா, உங்கள் தொலைபேசியில் உள்ள விளையாட்டை விட கேமிங் கான்சோலில் விளையாடுதல் சிறந்தது. இதற்கு சரியான இடமும் எனக்கு கிடைத்து விட்டது. என்னால் டிவி வாங்க வேண்டும். ஆமா, அவர் சரியான பொருத்தம். ஒரு கன்சோலும். நான் இதையெல்லாம் இங்கே வைப்பேன். நான் இதையெல்லாம் இங்கே வைக்கிறேன். ஆமா, இதோ நாம் போகிறோம். வாவ், அது என்ன? ஹே சகோதரா, வணக்கம் அந்தி. எங்களுக்கு ஜாயின் பண்ணுங்க. வாவ், இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. என்ன அழகு. உள்ள என்ன நடக்குது? அவர்கள் விளையாட்டு அல்லது கன்சோல் விளையாட்டு விளையாடுகிறார்களா? என்னையும் இன்றி சுவாரஸ்யமாக இருக்கிறார்களா? சரி, நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு காட்டுறேன். நான் பெட்டியை இங்கே இழுத்து வருகிறேன். ட்ரங்கை காண்கிறேன். பார்ட்டி பொருட்கள் சரியாக உள்ளது. கள்ளம் இங்கே. மற்றொன்று அதற்கு அருகில் இருக்கிறது. இவ்வளவே. இது அழகாக தெரிகிறது. ஒரு டிஸ்கோ பந்து இல்லாமல் விடலும் என்ன? விளக்குகள் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. அதனால்தான் நான் எங்கும் மாலை தொங்க போகிறேன். அதுவே போதுமே. எனது விழா தயாராகிவிட்டது. சரியாக இருக்கு. இன்னும் இசையும் பாருங்கள். நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். விரைவாக நண்பா, சேர்ந்து வாங்க. இது என்ன? நாம் அங்கே செல்லவா? நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். அரே, என்னை பற்றி என்ன? என் நண்பர்கள் இங்கே. நாம் எல்லாரும் சேர்ந்து ரசிப்போம். ஏன் அலெக்ஸ் நம்முடன் கழிக்காமல் இருக்கிறார்? அவர் தனியா விளையாடி கொண்டு இருக்கிறார். இது என்னுடைய தவறு. நான் திருத்த வேண்டும். அலெக்ஸ், வாங்க எங்களுடன் நல்லா விளையாடுவோம். அது நல்லது. ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நீ என்னோட நிச்சயமாக. விளையாடுவியா? எச்சரிக்கை, நான் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. வேடிக்கை. நான் உங்களுக்கு விளையாட எப்படி என்பதை கற்றுத் தருவேன். பாருங்க, என்னை அழைத்ததற்கு நன்றி. உங்களுக்கு வரவேற்கின்றேன். வாவ், அண்ணி புதிய கார் வாங்கினாள். அருமையாக தெரிகிறது. இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில் ஏய், நீ எனது காரை போலவே வாங்கினாயே. நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய். பெண்களே, சண்டையிட வேண்டாம். உங்களுடைய கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. ஆஹா, தோணுது சவால் ஆரம்பமாறு. லா 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 லா, என் வண்ணமயமான பார்சல் வந்துவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? இது கார் அலங்காரமா? சரிதான். நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ணக் கம்பளம் தொங்க வைப்பது போதும். கார் முழுவதையும் மூடுவது முக்கியம். என் கார் மற்றும் புதன்கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள். வாவ், அண்ணா, உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது. புதன்கிழமையா? உனக்கு என்ன நினைக்கிறாய்? இந்த வானவில் பைத்தியம் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் உள்ளது. நானும் என்னுடைய தனித்துவமான முறையில் கார் அலங்கரிக்கிறேன். உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆர்டர் செய்ய மட்டும் மீந்துள்ளது. ஓ, அவை உடனே வந்துவிட்டன. அவன் உண்மையிலேயே சரியா இருக்கிறானா? அவன் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கிறான். 那是昆汀，他为的咕啦工作，谢谢你。好吧，好吧。黑色喷雾，一个快速轻疾的把车漆成我最喜欢的黑色，很好的选择。白色的看起来很糟糕。Pierre，ஆஹா, நிச்சயமாக எனக்கு அணிகலன்கள் தேவை. நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன். குவெண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார். முக்கியமானது பற்கள் மற்றும் கடுபற்கள். என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது. நான் விரும்பியது போலதான். ஓ, அது என்ன? ஓ, இது புதிய முறை. வென்ஸ்டே காரா? வென்ஸ்டே AMAI அவங்க KIR. அண்ணா, நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா? வாவ், ஆம், இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன. உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள். நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன். வாவ், அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன. பின்புற இருக்கைகளை மறக்க கூடாது. ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன்.
ஸ்டீபனிசமுக்கு ஃபர்வாசி வைக்கிறீர் என் மொத்த கார் மற்றும் என் பிடித்தமானது ஹாகி லாக்கி. எந்த பயணமும் இதனை தவிர முடியாது. மற்றும் சில வானவில் யூனிகார்ன் மற்றும் மிருதுவான பொம்மை. மைன்ஸா போடிஸ்டோல சுவை சென்சட் முழுமையாக தயாராகிவிடும். ஓ, அருமையாக இருக்கிறது இதே. உன் காரின் உள்ளமைப்பு மிக அழகாக உள்ளது. நான் இதை பொறுத்து நின்றுவிட மாட்டேன். நானும் உள்ளமைப்பை செய்கிறேன், ஆனால் மிக சூப்பராக. என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது. இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம். இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது. ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும். நான் விரைவில் சாலையில் ஓட்டப் போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். குறிப்பிடத்தக்கது. அவர் நகைப்புக்குரியவராய் இருக்கிறார். இந்த அற்புதமான உள்துறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அது மற்றொரு நண்பரா? ஆம், அதுவே பாப். இது என்ன விதத்தின் பயங்கரம்? அதுவே ஹாலோவீனா? புதன்கிழமை அது கொடூரமானது. அதை மறைப்போம். புதன்கிழமை இங்க என்ன பண்ற? எனக்கு சவியை தொய்வு கூடாது. ஆனால் புதன்கிழமை என்று நீ என்ன செய்கிறாய்? எங்களுக்கு சொல்ல முடியுமா? லா 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 லா. ஓ, வணக்கம். நீ எப்படி இருக்கிறாய்? நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்ய செய்கிறோம், ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். சாவி. ஏய், கை எங்கே? நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஸ்லோத். அவன் வேலை செய்ய விரும்பவில்லை. ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் சண்டையிடவே மாட்டு. சிறிது கோபமாகவே இருப்பேன். வெளியே வாங். அவர் எங்கும் தெரியவில்லை. அவர் நரகத்தில் இருக்கிறாரா? மறை சுட்டு வழி. உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன். ஓ, இது என்ன சுட்டி? எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? வென்ஸ்டே நாம் ஹேண்டும் அழகு கடையை திறந்தோம். என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஹேண்டு, நீ நம்பிக்கையற்றவன். எனது பூக்குருவிகள் தண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை. இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன. ஓஹா, இப்போது எனது முயலை. ஓ, எப்போ வென்ஸ்டே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள். என்ன? ஐயோ, அவன் வெள்ளையாயிருக்கிறான். ஆஃபோ, சரி. நான் காண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம். ஓ, செல்லலாம். நாங்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்கிறோம். வென்ஸ்டேஸ். உங்க மூடிய மூடு. எனக்கு அதிர்ச்சிகள் பிடிக்காம். ஓ, அண்ணான், உங்களுக்கு இது பிடிக்காது. என்ன அதன் ஆச்சரியம்? எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது. நான் மறந்துவிட்டேன். இது புதன்கிழமையின் வண்டி. சரி, அது எதிர்பார்க்கப்படுகிறது. அது தங்கி இருங்கள். இது பயங்கரமாக இருக்கும். பாம்புகள் இல்லை என நம்புவோம், ஆனால் குறைந்தது எலி கிடைத்தால் போதும். என்னடி இருக்குது இங்கே? ஏதோ மிருதுவானது, ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. லின்சே, எனக்கு ஆச்சரியங்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும். எனவே எனக்கு சொல்ல வேண்டாம். ஓ, ஆர்ஜி, அது என்ன? அதை பாம்பு என நினைத்தேன், ஆனால் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று பார்க்கலாம். ஓ இல்லை, அது பாம்புதான். ஓ, வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? ஆம், வென்ஸ்டே, அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஹூரே, வென்ஸ்டே. இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். இது எந்த விதமான பயங்கரமே? அதை ஆஃப் செய். இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும். என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன். என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கி இருப்பது நல்லது. போபு, உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம். ஆஹா, நாம இசை போட்டி நடத்துகிறோமா? அருமை. எம்மா எப்படி பதில் தருவாள்? என்ன? நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று. ஓ, அது லிண்ட்சே தனது செல்லோவுடன் இருக்கிறது. லிண்ட்சே, அது என்ன? உருக்கு, நீ தீஜே. நான் உனக்கு சிறப்பாக கற்றுத்தந்தேன். எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது. நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது. வாங்கள்.
சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது. நாமும் ஆடலாம். மகளிர், நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது. இசை அனைவரையும் ஒன்றிணைத்தது. பிராவோ, ஹான். வீடியோ உள்ளது. என்ன சுவையான மார்மலேட் கரடிகள். நிறுத்து. நீங்க பல்லாடி பயில்பவருக்கு பல்பாக திண்டி சொல்ல முடியாது. என்ன இதை குறிச்சு பார்க்காதீங்க. நான் ஒரு செவிலியன். எனக்கு முடியாது. ஆனாக்கா நீங்க ஒரு நோயாளர். என்ன? ஓ, கோக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் அதை ஐவி பைகளில் ஊற்றுகிறேன். யாரும் இந்த தந்திரத்தை அறிய மாட்டார்கள். இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். சரியானது. ஹே, அது கிடக்குமா? நன்றி செல்லமே. நீங்கள் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே. நான் முதலில் சென்று விடலாமா? வணக்கம். ஓ, நன்றி நண்பர்களே, வருகிறேன். வணக்கம் திருப்பல் மருத்துவர். பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு பயங்கரமான பல்வலி இருக்கிறது. உண்மையாவே? வணக்கம், நான் இங்க வந்துட்டேன். என் தேவையை தணிக்க ஒரு கோக் குடிக்கணும். சரி, அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும். என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது. நல்லா, நாம் தொடங்கலாம். உங்களுடைய மூச்சு என்ன? ஆனி அம்மையார், ஒரு சில நிமிடம். அது கோ. வெளியே போங்க. மன்னிக்கவும். இதை நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த பெட்டியில வைக்கிறேன். புனிதமான. ஓ என் கடவுளே. ஓ இல்லை, எனது மறையல்புகளை யாருக்கும் தரமாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது. நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில தேவை. இத பவுசில் ஊற்றுவோம். நிறுத்தவும். அதை நீங்கள் பெற முடியாது. ஓ, அது டாக்டர். உள்ள வாருங்கள். மதிய வணக்கம் ஜில் மேடம், உட்காருங்க. ஒரு நிமிடம், சற்று காத்திருக்கவும். எனக்கு ஸ்ப்ரைட் குடிக்க நேரம் உள்ளது. எந்த சத்தம் அது? ஜில் மேடம், நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா? கூரே, நான் இதை முடிச்சுட்டேன். உலகுஷ்யா, அது நீங்கள் அல்லவா? அடடா, மிக அருமை. என்ன? உன்னை கட்டிக்கொள்கிறேன். நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். போய் விடு. இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது. சரி, நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். என்ன? இனிப்புகள் கிடைக்காதா? நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும். சரி, நான் ஒரு செவிலியராக போகிறேன். நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள். எனக்கு விதிகளை தெரியும். சரி, போகலாம். ஓ, ஹலோ டாக்டர். அப்போறேன். இதுவோ வேலை செய்திருக்கு. நாம ஆரம்பிக்கலாம். யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது. ஓ, வா. ஆமாம். நீங்கள் ஒரு நோயாளியா? என்னோடதா? நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன். அந்த கண்ணா இருக்கும். நான் அவருக்கு ஒரு ஊசி விடணும். அது புத்திசாலித்தனமா உள்ளது. நீ யார்? நீ என்ன பண்ற? ஓ, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் பல் பற்றி என்ன? ஹலோ. ஓ இல்லை, நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் செல்லலாம். சரி. நீங்களே. எனக்கு இனிப்புகள் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது. அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதை இனிப்புகளை எடுத்து செல்ல பயன்படுத்துவேன். ஆம், ஒரு பயனுள்ள விஷயம். வா கார்ல். அன்று பேர குழந்தை பேசிய போது, ஓ காத்திரு, ஏதோ சரியில்லை. ஓ ஓ கடவுளே, இது என்ன? ஓ பெரிய சித்திரவதை. ஓ எனக்கு கெட்டு போகிறது. ஓ இல்ல. ஓ அழகி அண்ணி, எழுந்திரு. ஏன் சுவாசமா? என்ன? ஓ வணக்கம், நீங்கள் என் பல் மருத்துவர் திரு பிராங்க் தானா? ஆமா, அது நான் தான். உட்காருங்க. ஓ, ஒரு நிமிஷம், உங்க அட்டை காட்டணும். பேரம்,
அவர் கியூராஜித் இருக்கும்போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம். ஓ நன்றி கார்ல. ஓ மன்னிக்கவும். ஆமாம் கார்ல மிகவும் நன்றி. ஓ ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்துல இல்ல. என் கார்ல நீ கொன்னுட்டியா? ஓ இது எனது பொறுப்பல்ல. ஓ மன்னிக்கவும். அட அது ரொம்ப விசித்திரமா இருக்குது. நிறுத்துங்கள். நீங்கள் அப்புறம் அணிய பாத்தீங்களா? நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது. அதை நிறுத்துங்கள். நீங்கள் அதை பாத்தீங்களா? எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன். நான் உன்னை பெற்றேன். ஒரு நொடிக்கையாது எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது. என்ன? ஓ, வாய் கழுவுவதை எங்கே வைத்தேன்? நான் இதை இங்கே வைத்தேன். அவள் கவனிக்கவில்லை. இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன். ஒரு பாட்டில தேவை. எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்ப்ரைட். நண்பர்களே பாருங்கள், இதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. நான் சில பன்சிக்கையை பயன்படுத்துகிறேன். சரி, உண்மையில் அது ஒரு கம். நல்ல அதற்காக நமக்கு தாசுக்குப்படுத்துவோம். நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும். அங்கே வந்தீர்களா? வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனாலும் குடியேறுங்கள். நான் விளக்குகிறேன். மதிய வணக்கம். நானா அந்த நாற்காலியிலிருந்து உட்காரலாமா? எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு. அது சரி. ஆமாம் சரி. அர்த்தமாயிற்று. ஓ, பல் தூரிகைக்கு நன்றி. நன்றாக. நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துலக்கப் போகிறேன். நான் சரியாக செய்கிறேனா? ஓ, வாய் கழுவும் திரவம் தேவை. சிறப்பாக இருக்கிறது. ஆஹா, அப்பா இதை உமிழ்ந்து விடணுமா? என்ன என்ன? உன்கிட்ட என்ன இருக்கு? ஹூம், ஓ, அது சோடா. அதை எடுத்துடு. ஓ, என்ன? அம்மா பெண்ணே, உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது. ஓ, இல்லை. நான் மிகவும் பயப்படுகிறேன். நீ போகிறாயா? வாங்க. காத்துரு, உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணணும். அது என்ன? சாக்லேட்டா? ஓ மை காட். இது சற்று நல்லது. ஓ, உள்ளே வாருங்கள். ஓ இல்ல. என்ன செய்யணும்? நிச்சயம். நான் இதை கட்டி கொண்டு வந்து விட்டேன். நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும். சரி, அணை, என்னை காப்பாற்று. உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன், ஆனா இது நல்லதற்காக. சரி. ஓ ஆமாம், நான் வந்துடுவேன். நிறுத்த. அவர் யார்? வா. ஓ, இல்லை. என் கரடி அவனின்றி செல்ல விரும்பவில்லை. சரி, உள்ள வாருங்கள், உள்ள வாருங்கள். நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன். மை காட். ஹலோ, என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன். என்ன? திருப்பல் மருத்துவர்? ஓ, ஒரு நிமிடம். ஓ, 1 நிமிஷம் காத்திருக்க. புண்டையை வாங்க. ஓ, கரடியை காட்டு. என்ன? எனது கரடியை நான் பெற வேண்டும். அவன் எனது. சரி சரி, கரடியை விடு. ஓ மை கோட், இது இனிப்புகளுக்கான நேரம். ஓ, நான் இனி தாங்க முடியாது. ஓ ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி, நான் தயாராக உள்ளேன். ஓ ஓ நிறுத்து. கேண்டி குடி, அப்புறம் நீ போகலாம். நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன். ஓ அல்ல, அது செய்ய வேண்டும். எனக்கு விருப்பம் இல்லை. ஆம், இங்கே என்ன உள்ளது? சாக்லேடா? இதையும் எடுத்துக்கொள்ளுவது. சரி, இங்கே என்ன உள்ளது? என்னவோ கேட்டதே இல்லையா? இல்லை 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 அட, இல்லை இல்லை. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ, காற்றோட்டம். சரி, இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம். இது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் நான் அதை செய்வேன். அப்படியா? அப்ப டாக்டர் எங்கே? ஓ இல்ல, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். தரையிறக்கம் மென்மையானது இல்லை, ஆனால் இது போதும். டாக்டர், நீங்க இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? ஓ, இப்படி இப்படி.
நீங்க பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள். அதிர்ச்சி. நீங்கள் எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா? நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கிட்கைட் மிகவும் பிடிக்கும். சுவையாக உள்ளது. ஆமாம். பிரியாவிடை. என்ன? ஓ வாவ், ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹோலி மோலி, வாவ். ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி, லில்லி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ, நன்றி. ஹை, ஓ, என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ, ஓ, இல்லை. ஓ, ஓ, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஓ, இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும். எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ, ஜெர்ரி எலியை என்னங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க. உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம். அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சும், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. ஓ, இல்ல. நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே. நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ, வா, யோசி, ஆணி, யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். நிறுத்து. அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ, வணக்கம். உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் அதை செய்தேன். ஓ, தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ, இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கர்ப்பிணியா இருக்கிறியா நினைச்சேன். என்னை திருவாங்க எதிர்பார்க்கல. சரி,
நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ். ஓ, அதுதான். ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து. நான் உன்னை பிடிச்சுக் கொள்றேன். நீ ஏன் ஓடுகிற? இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்ட மைதானம் அல்ல. பாருங்க பாருங்க. ஓ சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் போட ஒரு படம். ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ மியோனடி. ஓ நிறுத்து டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ இல்ல ஆஹா. ஓ ஓம், தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ வணக்கம். ஓ ஹலோ. என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ சரி. ஆஹா, போதும். அச்சோ, எனது யோசனை அருமை. முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி ஐ, நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது ஓ நான் மிகவும், அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. சுவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? ஏ நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ ஒரு நொடி. அடுத்து. ஓ அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம். அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம். ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ, அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர். அங்கேயே நின்று விடுங்கள். நீ எவன்? ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் டாக்டர். இது ஒரு கைதியின் பரிசோதனை. சக்கை போடு. என்ன இருக்கிறது பார். உன்னை அதில் செலவில்லாமலே சிகிச்சை அளிக்கவா? இல்ல, நீ. நான் ஏற்கனவே நோயாளியை பார்க்கிறேன்.
அவர் நோய்வாய்ப்பட்டுள்ளாரா? வேடிக்கையாக பேசாதே. அலெக்ஸ், நீ நோய்வாய்ப்பட்டுள்ளாய். ஓ ஷிப், நான் துடித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் வலிக்கிறது, என் வயிறு வலிக்கிறது. என்ன நடந்தது? ஆமாம், உங்களுக்கு உண்மையில் உதவி தேவை. உள்ள வாருங்கள். ஓ மை காட். ஹாய் ஹாய். இறுதியாக அதை கொண்டு வந்தீர்களா? ஆம், நான் அவனை கண்டுபிடித்தேன். ஒரு சிறியவனை. அதை காட்டின் அடிப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக எடுத்து விடுங்கள். இதோ உங்களுக்கு. ஆஹா, நல்லது. ஆனால் அது என் நண்பர் அல்ல. ஓ, அவற்றை நீக்குங்கள். அவற்றை வைப்பதற்கு நான் அத்தகைய ஒன்றுக்கு ஒவ்வாமை கொண்டவன். நகர்ந்து போவோம். இப்போது எனக்கு ஒன்று. ஓ, அவற்றில் புலி நட்சத்திரங்களா? மற்றொரு நண்பனை கண்டுபிடித்தேன். இந்த வரவிருக்கும் கொடூரனை பிடிக்கிறேன். நிறுத்து. எங்கே செல்கிறாய்? அங்கே என்ன இருக்கிறது? ஆம், ஏதோ நகர்கிறது. அதனால் எந்தோ விலங்கு இருப்பதாக அர்த்தம். அது நீங்கள் நினைப்பது மாதிரி அல்ல. அட, கேரோட் டாப். இப்போது மீண்டும் அதீதமாக ஓடாதே. என்ன? மன்னிக்கவும், ஒரு தவறான தகவல் தொடர்பு ஏற்பட்டது. நான் வீட்டிற்கு போகிறேன். ஓ, அது யாங்கர்ஸ். ஆட் And your wager beyond their number in for fighting fire. வணக்கம். நான் ஒரு ஆசையை செய்யலாம். ரிலோ, நான் உன்னை சரிபார்க்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனாலும் ஏதோ தவறு உள்ளது. ஹே, உன் வட்டத்தில் என்ன இருக்கிறது என காட்டு. ரகசிய துளை. எப்படியாயினும் இது எவ்வளவு சிறியதாக உள்ளது என்பதை காணுங்கள். பாருங்கள். சரி, கவனமாக இரு. நான் இன்னும் உன்னை கழுவி முடிக்கவில்லை. துப்புரவு பணியாளரே. இன்னும் ஒரு ஆசையை நிறைவேற்றலாமா? இதோ கோல்டன். எனக்கு வேண்டாம். மீன். ஆனால் நிச்சயமாக அது என்னுடையது. அதை வைத்து அவளை சுடு. ஓ அல்ல, எல்லாவற்றையும் கழட்டி விட்டேன். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். லூசி, மன்னிக்கவும். என்னிடம் வேறு தேர்வு இல்லை. குட்டி குழந்தைகளே, மன்னிக்கவும். என்ன நடக்குது? சத்தம் கேட்டேன். அலெக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் நஞ்சது விட்டாய்? நான் வெறும் அஜீரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். மன்னிக்கவும். நீ வினவாததற்கு முன் ஏன் இதை கூறவில்லை? நாம் விலகுவோம். அது நடக்கிறது. இது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. அது ஓரது பக்கம். வாவ், மீன்கள் மிகவும் வசதியாக இருக்கின்றன. அப்படியா? டாரி, அவள் எப்போது என் உடலை காண்பாள்? அர்மரம் நேனெடுக்க வருகிறார். நான் அதை வேறு யாராவது பார்த்ததா? ஆம், எல்லாம் கிடைத்ததா? கூரே. ஓப்ஸ், நிதானம். எனக்கு ஒரு பழுது பாதுகாப்பு இருக்கிறது. ஹலோ, பாருங்கள், அவர்கள் எனக்கு ஒரு முழு சாக்குசை சலுகைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுடன் உள்ளதை காண்பியுங்கள். எளிதாய், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஆமாம், முழுமையாக. நீங்கள் இங்கிருக்கும் போது எனக்கு உதவ முடியுமா? என் நாற்காலியின் கால் முறிந்துள்ளது. ஓ, ஆ, சரி. நீதியை விட குறிப்பிடத்தக்கது எதுவும் இல்லை. இதை விட நம்பகமானது எதுவும் இல்லை. ஓ, நீ கண்டிப்பாக இதை செய்வதற்கு தயாரா? சரி, என்னோடு வா. எங்கே உடைந்திருக்கிறது எனக்கு காட்டுவாய். நான் ஹாம்பீர் வந்து விட்டேன். சிறப்பானது. நான் இங்கிருந்து மேற்கொள்கின்றேன். இன்னும் முடிவாகவில்லை. இந்த செல்லில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒளி ஒருபோதும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு இலுமினேஷன் பமைதி வைக்க வேண்டும். நீங்கள் அதை செய்ய முடியும் என நினைக்கிறேன். ஹே, அலெக்ஸ், நிகழ்ச்சியை சீர் செய்ய விரும்புகிறாயா? எனக்கு தூசு துடைக்க வேண்டும். ஆஹா, நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு துளை செய்ய வேண்டும். ஏன் இந்த உபகரணத்தை தேவைப்படுகிறது?
பிடித்தல் போதும் என்று நினைக்கிறேன். என்ன? இல்லை, அது அல்ல. பிங்கோ, கோபுரத்தில் சென்று விடு. இப்போது நீ சரியாக பெறுவாய். ஓமை கடவுளே, அது என்ன? அது எதுக்கு தான் இவ்வளவு சத்தமா இது இருக்குது? அமைதியாக இருக்கிறது. சீரமைப்பு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. தடியை அக்கடையில் உள்ளே நுழைக்கிறார்கள். ஓ பெரியண்ணா, இதுதான் அலெக்ஸ் குறித்து பேசிய அவன் வடிவம். என்ன கொடுமை இது? என்ன, என் உடலுக்கு என்ன நடந்தது? அலெக்ஸ், என்ன ஆனது? நீ ஓகேயா? என்ன நடந்தது? ஓ மெயின் கார்டு, அவன் பார்த்தது என்ன? அது இவ்வளவு பயமா இருந்துச்சு. என்ன அது? மிக உயர்ந்த நாய் காது போல் இருக்கிறதா? ஓ ஓ, அவன் விழுந்து விட்டான். ஓ இல்லை, நான் முற்றாக. ஆஹா, தேடுங்கள். இன்னொரு நாற்றம். உன் காலணிகளை கழுவ நேரம் வந்துவிட்டது. ஹேய், அமைதியாக இரு. குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. உன் அப்பாவை கொல்ல நாங்கள் வந்துள்ளோம். நீங்கள் ஒன்றுக்கொன்று தெரிந்தவர்கள் என முதலில் நிரூபி. இதோ எங்களது படம். ஒரு கேள்வியும் இல்ல. நான் சின்ன குழந்தையோட விளையாடலாமா? ஓ, நீ செய்யக்கூடாது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, அவர் அப்படித்தான் உள்ளார். என் நண்பா, என் குழந்தை, நீ எங்க இருக்கிற? ஹே அலெக்ஸ், நான் மீண்டும் வந்துவிட்டேன். நீ என்னை அடையாளம் கண்டுக்கிறாயா? ஓ, இது நான். மிலா திரு மெக்டம்லி என்னை இங்கே கொண்டு வந்தார் நண்பா. பாரு. பூட்டி பாபி, கடைசியில உன்னை பார்த்தேன். வா இங்க ஸ்வீட்டி. என்கிட்ட என்ன அளவுக்கு நீ இல்லாமக்கு இருக்குன்னு நீ காண இருக்கணும். எனக்கு பாப்பாவுக்கான ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? ஆப்ஸ், இங்கே என்ன நடக்குது? மெலன், இது அதிகம். ஆனால் கடைசியாக உன்னை பிடித்து விட்டேன். இப்போது அலெக்ஸ் இருக்கும் இடத்துல நீ இருப்பாய். புரிந்ததா? இது என் தவறு இல்லை. ஓ இல்லை. ஏ என்ன? நான் உண்மையில் ஜெயிலில் இருக்கிறேனா? நன்றி. சந்தோஷமா இருங்க. காதல் புற்றுகளா? உதவுங்கள். இல்லை, தயவு செய்து உதவுங்கள். இல்லை. நிறுத்து. ருச்சுமுனையில இனிப்புகள் இல்லை. ஓ அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி. நினைவிருக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை. ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். ஓ, orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. என் தலையில
இருக்கிறது ஓ இல்ல இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ மிகவும் நன்றி, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன, இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி, நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம், நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன அது? என்ன ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை? கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம், அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள், அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். ஓ என்ன நடக்கிறது? ஓ நீ உயிரோடா? ஓ உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் என் மனைவியை தேர்வு செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா, காண்டிக்கோங்களாமா? மிகவும் நல்ல. அல்ல வயர். நிறுத்து. என்ன? இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை. ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். My, and always then. That weekend. Oh, num don't quit again. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். ஆமா, நீ எங்கே போகிறாய்? எனக்கு நினைக்கிறேன் நீ சந்தேகமாக இருக்கின்றாய். உங்க ஹெல்மெட் அவளுக்கு அனுப்புங்க. போகிறண்டா? இல்லை, ஒன்றுமில்லை. நீ என்ன பண்ற? அதை சரி பார்ப்போம். அதை சேமிக்க எல்லாம் எடுத்துக்கோ. இப்போது உனக்கு அது இருக்கிறது. என்ன? எதுவும் இல்ல. ஜெய், இதோ நான் கேஞ்சம் முழுமையாக ஆயினஸ்டான என்டிசா அதிவசேன் படிங்க. ஆனால் இது செயல்படுவதில்லை. எனக்கு ஏன் என்று தெரியல. அதை சுத்தம் கூட செய்ய முடியவில்லை. இது நான் தான். மன்னிக்கவும். என்னோட தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. நகல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதலில் அங்கே சூஷி பொரி அமைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். இது நான். எனது குரல் கேட்கவில்லையா? என்ன? இது இல்லையா? ஒரு நாம் பந்தயம் நடத்த வேண்டும். பெயருக்காக.
சரி, நீங்கள் அனைவரும் தொலைபேசியில் தான் இருக்கிறீர்கள். நான் குழந்தையை அவன் விதிக்கு கேட்டு செல்கிறேன். அதை எறிந்துவிடு. சிறிய எலி அலெக்ஸ் உன்னை காத்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரம்! எங்க இருந்து இந்த எலிகள் வந்தது? நமக்கு குழாயை சுத்தம் செய்ய வேண்டும். அடடே! ஏன் மீண்டும் இங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ் உன்னை தேடிக் கொண்டிருந்தாராம். அதை பாருங்கள். எப்படி இருக்கிறாய்? நீங்கள் தயாரா? ஒரு வினாடி. ஆமாம். நன்றி. அப்படிப்பட்ட நீர் சிகிச்சைக்கு பின் எவ்வித எலி எஞ்சியதில்லை. நான் முழுவதும் நனைவிட்டேன். குழாய்களை எப்படி கையாளுவது என்பதில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை கவனிக்க ஏதோ சந்தேகத்துக்கிடமானது நடந்தது. காத்திருங்கள். நிலை நின்று நீங்கள் யார்? அனைவரும் உங்களை மிகுந்து எண்ணினோம். உண்மையாகவே நீ யாப்ட்ரி. அங்கே அது இருக்கிறது. வாவ்! KF.C-யின் கோழி மாம்சம் என்னை மிகவும் பிடிக்கும். இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேயிலை எந்தேகே ஏப்பன்சி பார்சல் முழுக்க எடுத்துக்கொள். நான் மற்றவர்களை போய் ஊட்டுகிறேன். ஐயோ இல்லையே. அலெக்ஸ், வணக்கம். நான் உனக்காக ஒரு நண்பரை கொண்டு வந்தேன். பாரு, ஒரு நண்பரா? நான் இதுக்கு பிறகு ஒரு முயலை பார்த்ததே இல்லை. அது என் வயசுல. நீ எல்லாவற்றையும் குழப்பி விட்டாய். மைலி, அழகான வரிகள். நிறுத்து. நின்று விடு. அங்கு தூரத்தில் சில இருக்கிறதா? அந்த கோழியை காட்டுகிறேன். அதுதான் நான் நினைத்தேன். என்னிடம் எப்போதும் பொய் சொல்வதை நிறுத்துவீர்களா? என்னவை பேசுகிறீர்கள்? நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமே என வலியுறுத்துகின்றேன். கொலைகாரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று ஊகியுங்கள். நீ என்ன செய்கிறாய்? குதிரை எங்கே? ஓ, எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஓ, இது இங்கே. அப்புறம் இங்கே. இது 2 பெர்கர்கள் தான். அப்புறம் இது இங்கே. இது இருக்க முடியாது. நான் அதை உன் கைகளில் பார்த்தேன். ஹோம், நீ அதை குறிப்பிட்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே சொல்கிறேன் என்று நினைக்கப்படவில்லை. நான் இப்போது போகவில்லை. ஆமாம் நண்பா. புகர், எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். எனது சீஸ்டப்பின் கீழ் நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்கார்வீர்கள் என்று நினைக்கவில்லை. என்ன அவ்வளவு நேரமே? நிறுத்து. நீ யார்? நீ மில்லாவை பாதி அளவு நினைவூட்டுகிறாய். நான் நினைக்கிறேன் நீயும் அவளும் ரொம்ப ஒரே மாதிரியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிருமித்திரைகளை பெயிண்ட் செய்ய வந்தேன். பாருங்கள், உங்கள் அனைத்து பெயிண்ட் உதிர்ந்து விட்டன. இதை புது பெயிண்ட் செய்ய வேண்டும். ஆமா, உண்மையில அது சிட்டியில் என்ன காணப்படுவதுதான். அது ஓவியம் அல்லவா? நீங்க தாங்களே பார்த்துக் கொள்ளலாம். சரி, நல்லது. இப்போது ரோலரை காட்டு. யாரோ என்னை கடித்தார்கள். அது என்ன இயல்பு? என் முட்டி விரல் மிகவும் வலிக்கிறது. இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். இது முதல் முறை. பஷ்! ஓ ஹை காட், நான் உன்னை பிடித்து விடுவேன். அப்புறம் சந்திப்போம். ஓ, இது மிகவும் நன்றாக இருக்கிறதா? ஆமாம். 1 2 3 4 1 2 விசித்திரமாக. இது எதுக்கு இவ்வளவு குத்துகிறதோ? உதவி உதவி. அலெக்ஸ், உன்னுடன் என்ன தவறு? அழகிரி எங்கு? அவர் ஸ்ட்ரேஸ்ல இருந்து வந்தார் என நம்புகிறேன். இது உந்த பையோதா இல்ல. எனக்கு இது மீண்டும் என்னைக்கே போய் நல்ல இரவு. அவள் அவர்களை அனுமதித்தாள். அங்கே ஊரே. எதுவுமே ஆகட்டும். ஆனால் மில்லா உன்னை பிடிக்க வச்சேன். சுமாரான பொண்ணுக்கு சினுங்க. நீயும் எனக்கு ஹாம்ஸ்டர் இங்கே கொடுங்க. அமைதியா இருங்க. இப்போ எனக்கு ஒரு சிறிய நண்பன் கிடைச்சிருக்கிறான். நான் அவனை ஸ்டீவன் அழைக்க போறேன். நான் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டேன். என் நல்ல பையன். அங்க இருக்கிறேன். நின்று விடு. நீங்க இங்கே மிருகங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இது சிசி. அவள் என்னை காட்சிகள் செய்ய உதவுகிறாள். உங்களுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா? நான் நிறைய செய்ய முடியும். இல்ல,
இங்கே பைத்தியக்காரர்கள் தேவையில்லை. நீ இப்படிதான் நினைக்க கூடாது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால இப்பவே காண்பிக்க முடியும். இந்த தூண்டை பார்த்த பிறகு நீ தூங்கி விடுவாய். 1 2. இது வேலை செய்தது. ஓ, நான் ரொம்ப நல்லவன். அலெக்ஸ், பாரு, நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே சென்றாய்? இது மீண்டும் அவன் இல்லை, ஆனால் அவன் பயனுள்ளவனாக இருக்கலாம். ஆம், நீ உருவாக்கு. அப்படியா? நான் உங்களை வெளியே விடலாம். கம்பிகளை வேகமாக திறக்கவும். அடுத்த முறை ஹூரே, நான் சுதந்திரமாகிறேன். எல்லாம் நீக்கு நன்றிகள். அது எதையாவது எடுங்கள். நான் சற்றும் வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் எனது உட்காவணியில் இருக்கிறேன். சிசியும் என்னை போன்றவளாக தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சிசிக்கு என அன்பு இல்லையா? யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஹூரே, நன்றாயிருக்கும். சரி. இங்க குட்டுக்காரன் இல்ல, வெளியே செல்ல நேரமாச்சு. நான் என்ன செய்தேன்? என்ன நடக்கிறது? அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இங்க என்ன நடந்தது? அலெக்ஸ் எங்க? அதுதான் நம் பயிற்சி. மிண்டி மங்கி. ஹலோ, என்னுடைய சின்ன வில்லி. நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். வாவ், மிக சீக்கிரம். இது என்னிடமேதற்காக எனக்கு உண்டாகிறது. ஹே, நான் இங்க இருக்கிறேன். நன்றி. படியே, நான் அதுக்கெல்லாம் முடிவே செய்து விட்டேன். இந்த படுக்கையை கொஞ்சம் சீர் செய்ய போறேன். என்ன? நான் போன நாட்டுவன். இப்போது ஒரு துயரமான பேட்டை எப்படி சரியான பேட்டாக மாற்றுவது என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதற்கு எதுவும் தேவையில்லை. அதை நான் உதவ முடியும். கவனமாக இருக்கவும். நான் சிரமமில்லை. எனவே தொடங்கலாம். நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா? ஆம், எல்லாம் நன்றாகத்தான். என்னுடைய கட்டுமானத்துக்கு பயனான மிக முக்கியமான ஒரு பகுதி கிடைத்து சிந்தேன். இங்கே ஒரு சிறிய ஒளி, இன்னும் ஒன்று. அதுதான் எல்லாம் சரியாக பார்த்துக் கொள்ளப்பட்டது. இப்போது சொன்னேன். அது சரி. இப்பொழுது குப்பையை அகற்றுகிறேன் மற்றும் ஒரு படுக்கையை கட்டுவேன். அவ்வளவு சுலபம். நீங்கள் 10 பார்கள் முழுவதும் கடக்க வேண்டும். அது உங்கள் பாட்டில். ஓ, நல்ல வேலை. வாவ், நான் அதை விரும்புகிறேன். ஆம், அதை நான் எளிதாக ஏதுவாக முடியும். எல்லாம் தயார். ஆம், உள்ளே வாருங்கள். உங்களுடைய பணம் இதோ. நாம் இதை இப்போதே முடிப்போம். ஓ, நன்றி. என்ன அது? அது கடினமாக இருந்தது. எப்படி? ஆமாம், நம்ப முடியாது. நான் சிறந்த படுக்கையை பெறப்போகிறேன். அருமை. அவர்கள் மலர்களையும் செட்டப் செய்தனர். ஆமாம், நாங்கள் சரி. கருப்பைகள் முடிந்துவிட்டன. அற்புதம். மிகவும் நன்றாக. இறுதி தொட்டியை சேர்த்தால் உங்கள் கண்களுக்கு கவனம் விடுங்கள். அசூயப்படாதீர்கள். இது மிகவும் எளிதா இருக்குது. அவர்கள் இது கடினமாக உள்ளது. இங்கு மிகவும் குளிர்ந்திருக்கிறது. ஏன் அவள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள்? சரி, பரவாயில்லை. நான் இங்கே என்ன செய்ய வேண்டும்? ஸ்கின் மேல் மற்றொரு விஷயத்தை எடுத்தால் என்ன ஆகும்? டாடா. இப்போது இதையெல்லாம் கழுவி வைக்க வேண்டும். ருசி எப்போதும் உதவியாக இருக்கிறது. போகலாம். ஒரு முறை இன்னும் ஒன்று தயாரானது. இப்போது இரண்டாவது ஒன்று. ஆம், நான் முடித்து விட்டேன். நீ ஏன் ஸ்டேபிளரை எரிந்து கொண்டிருக்கிறாய்? வாவ். ஆம், இப்போது அனைவரையும் ஆச்சரியமடைய வைப்பேன். முக்கியமான விஷயம், அதை பலமாக கட்ட வேண்டும். மற்றவை காலியானவை. அழகான ஒரு போர்வை கிடைத்தது. அதில் நான் ஓய்வு எடுக்க முடியும். ஓ, மிகவும் சுகமானது.
அவள் போர்வை செய்தாளா? பொறாமைப்படாதே, இது சற்று வேடிக்கை இல்லாதது. யோசனை, போர்வை இப்போது தேவையில்லை. இந்த இரவு காலிப்புரையை பயன்படுத்தி நான் ஒரு மேசையை உருவாக்குவேன். இது அழகாக இருக்கும். உங்கள் சொல்வதை புரிந்து கொள்கிறேன். இப்போது பாத்திரங்களை சேர்க்க வேண்டும். நீங்கள் இப்போது தேநீர் கோப்பை ஓவியம் வரையீர்களா? அது மிகவும் அழகாக இருக்கிறது மார்க்ஸ். என் நண்பர்களே, தேநீர் விருந்துக்கு வரவேற்கிறேன். சின்ன பள்ளி குழாம் போல் இருக்கிறது. டீ பார்ட்டி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நல்ல இசை கேட்க விரும்புகிறேன். அவளுக்கு பயங்கர பொறாமைதானே? ஹலோ, ஆம், வாருங்கள். இதை இங்கே வையுங்கள். இன்னைக்கு இரவுல நீங்கள் ஒரு விருந்தா? விளக்குகள் இல்லாமல் என்ன விருந்து? கூல். ஆம், நீங்கள் சரியானவர். நன்றி. நல்ல வேலை. உங்க பணம். நன்றி. இப்போது எனது நண்பர்களை எல்லோரும் அழைக்கப் போகிறேன். பெண்களே, ஹாய் ஹாய். உங்களை நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை. போய் அதை மீண்டும் அனுபவிப்போம். அற்புதமாக வரப்போகிறது. அவர்கள் ஏதாவது செய்ய வைக்கிறார்களா? உள்ளே போகலையா? எனக்கு உண்மையிலேயே போக தோன்றவில்லை. இதை போல் கொடூரமாக இருக்கு. என் காது. இசையை கற்றுத் தள்ளுங்கள். அவளை சிரமப்படுத்த போகிறேன். நான் மக்களை மறைக்கிறேன். அது இப்படி சீக்கிரமா? ஹலோ, ஆமாம், நான் இங்கே. சரி, நாம் இதை கண்டுபிடிப்போம். ஆமாம், ஒரு நிபுணர் வேலை செய்கிறார். அல்லது மிகுந்த சத்தம் செய்வது அது நல்லதல்ல. எனக்கு ஒரு யோசனைக்கு. இது உனக்காக. ஓ இல்ல, மிகவும் நன்றி, ரொம்ப நன்றி. இன்பமான மனிதர்களுடன் வணிகம் செய்வது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான விடுமுறை வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல நாள். இது என்னை நாடகம் ஆடவும் சிரிக்கவும் தூண்டுகிறது. நான் சரியா? நான் போக வேண்டியதுதான். பை பை. இல்ல, நீங்க பிரச்சனைகளை எப்படி காட்டணும்? மகிழ்ச்சியாக இருங்கள். என் பார்ட்டி உங்களுடையதை விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கும். அதற்கு பாதியில் மின்மினி ஒன்று போதும். மேசைகளை விடுங்கள், அதில் போதுமானது. இப்போது நாம் வெட்ட வேண்டும். வெட்டுங்கள், சிறிய சதுரங்கள். நான் நன்றாக இருக்கிறேன். கடவுளே, எனக்கு இப்போது நிறைய பளபளக்கும் சதுரங்கள் இருக்கின்றன. அவைகள் என் கையுறைக்கு ஒட்ட வேண்டும். இப்படி. ஆஹா, இது அழகு. இது நல்லாவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு ஓரமுள்ள சிறிய டிஸ்குகளை கொண்டு சுவரை அலங்கரிக்கலாம். நான் மிகவும் சிறந்தவன். என்னிடம் இல்லை ஸ்பீக்கர்ஸ், ஆனால் என்னிடம் புத்தி உள்ளது. என் மிகவும் பிடித்த இசையை ஒலிக்க வைப்போம். எல்லோரும் அதை கேட்கட்டும். உங்களுக்கு புரிகிறதா என் நண்பர்களே? அது என்ன என்ன நல்லா இருக்கும் பார்ட்டி. நாமும் அங்கே போக வேண்டும். ஹாய், நானும் சேரலாமா? ஆமாம், எங்களோடு சேருங்கள். இது ஒரு டீ பார்ட்டி. அப்படியா? எப்படி அது சாத்தியம்? அதற்கு சில விளக்குகள் தேவை. பூச்சி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ, அது என்ன? விளக்கு மின்னல் அடிக்கிறதா? அது நல்லதல்ல. அது பூச்சி. ஏய், வேலை செய்யுடு. என்ன செய்யறது? வாவ், என்னிடம் ஒரு விளக்கு கூண்டும் இருக்கிறது. அவை நிறைய உள்ளன. இதுவே பொருந்தும். அல்லது இதை வேறொன்றுக்கு பயன்படுத்தலாம். நான் எல்லா பல்புகளையும் தரையில பரப்புகிறேன். ஆம், இல்ல, நான் ஒரு முட்டாள். நான் நல்லா பெற்றுக்கொண்டேன். பாருங்கள், இப்போது நாம் கைப்பிடிகளை இணைக்க வேண்டும். அது என்ன? சுற்றின் பக்கத்தில் சுழலையாக மட்டுமே நிலையில் மாலையோ அல்லது படுக்கையின் சுற்றுப்புறமோ. என்ன? யார்? மன்னிக்கவும், என்ன விஷயம்? நாம் பாய்ச்சலாமா? இப்போது நான் என் புத்தகத்தை படிக்க முடியும். ஓ, நான் மிகவும் நல்லவனாக இருக்கிறேன். நீ இப்படித்தான் இருந்தால் நான் கூட அப்படித்தான். எனக்கு தேவை தோழினாலான பந்தயத்தை நாங்கள் சங்கிலியால் இணைத்திருக்கிறோம். நண்பர்கள் வணக்கம். எனக்கு உங்கள் உதவி மிகவும் தேவை. இந்த படுக்கையை நான் உங்களுக்கு ஒளிரச் செய்கிறேன். பிரச்சனை இல்லை, எனக்கு தேவையான எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் இருந்திடக்கூடிய மிக பிரைட்டஸ்ட் படுக்கையை கிடைக்கும். Walang racial line, Sir Pom. Perishing gay. Ayan, single line, bang. Nori. ஓ, இல்ல. ஆஹா, ஜாய். ஆமா, அது மிகவும் பயமுறுத்தியது. அப்போ எங்க இடத்திற்கு போகலாம். வேற என்ன செய்ய போறோம்? இங்கே நமக்கு ரொம்ப அழகான இடம் இருக்கிறது. அருமை. கதவுகள் மிக அருமை.
இது ரொம்ப அருமை. சுமூகமா? சமாதானம். என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என் கையலட்சணத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு, லீஸ். அவளை பாருங்க, அழகாக இருக்கா. என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது. இதோ என் பேரச்சீட்டு, அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். ஈஹா, போலாம். நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் 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 சகவரங் சரியில்லை. சங்கம் இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை. இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஓர் இனிப்பு வாங்குவோம். ஓ வாருங்கள். நன்றி. வணக்கம். உங்கள் டிக்கெட். எனக்கு ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெளிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே. அவன் என் கூட இருக்கிறான். உங்க பாஸ்போர்ட் மேடம். அது சரி, இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன? விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ். பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல். அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ, சீப்பளிச்சினா எதையும் இல்லை. சே வேணும், ஏன் உள்ளே வாருங்க. சே அர்ச்சனை பெண்ணே, உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்குறேன். ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டி என் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே. ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள், அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது விமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ, வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ, என்ன ஒரு பூனை. நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை. என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை. விலங்குகள் போரில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகம் இல்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது ஏன் டிக்கெட்டுகள். நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். வணக்கம். சரி, யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா, நல்லா. அது உங்களை பாதிக்கல? ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு
உதவியுங்கள். ஹலோ. ஹே, நான் அதிகம் படிக்கட்டுகள். எப்படி இருக்க டெஸ்ஸா? நிரூபா இருக்கியா? வண்டிங்கும். ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள். குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல. விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நீ கேட்டு பார்த்தியா? சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுது பள்ளி. ஏன் சார், எல்லாம் சரியா? எல்லாம் நல்லாதான். ஒன்றும் ஓமை கடவுள். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான். சரியில்லையா அலெக்ஸு? நான் ஏன் நம்பலை? உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். நான் முன்பே அறிந்தேன். ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி. இங்கே இருந்து வெளியேறுவோம். சீக்கிரம். அவர் எங்கே சென்றார்? நாம் அறியவில்லை. ஆஹா, தவற விட்டேன். வணக்கம், இதோ என் டிக்கெட். அட சரி, அல்லது சரியாக இல்லை. மீன்களை என்னிடம் கொடுங்கள், நான் அதை கவனிக்கிறேன். என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள், இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை, என்னுடைய கவனத்துல இல்லை. ஓ, உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா? தயவு செய்து உள்ள வாருங்கள். மன்னிக்கவும். சரி, முதலில் இருந்தே மனிதனே. அற்புதம். பாம்பு மிகவும் மைக்ஸ். கெடுதல் இல்லாத பைதான். மன்னிக்கவும், அங்கு என்ன இருக்கிறது? எனக்கு ஏதோ ஒலி கேட்கிறது. பார்க்கலாம். கடவுளே, அது கரப்பான் பூச்சிகள். அவை எங்கள் அறையில் இருக்கின்றன. அவை என்னை சுற்றி ஊர்ந்து கொண்டு வருகின்றன. ஏன் செம்மையாக கத்துற? அவங்க அழகா இருந்தாங்க. இல்ல, மேலும் அது அது உண்மையில் குறிப்பிடிப்பது. ஒரு நிமிடம், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கிறது. சாத்தியமில்லை. ஐயோ, இது ரொம்ப பிரகாசமா இருக்கு. இதோ அதுவே பரப்பிய அறையின் திட்டம். ஐயோ இல்ல, நம்ம இருவரையும் பிடிச்ச மாதிரி நம்மாலேயே செய்வோம். எமது சிறிய சீரமைப்பை தொடங்க நேரம். Frege Ra. Cause Vullerdi Original in Chris Gertian Diana Casteriam. Naga Selun Ille. Chivan Sedila since Quea Shrani Dergi, Sabarikalam. Whom in a Kodaingu Wadijan into Yanaka Apode Karupu Vanam, Iduve Siranda Niram. Oh, Choverlink, Soy, Vacuing trees while Palaverne, Bond, Woodir the cutting the Colavendum, there's South like a liar at Tilum Tardava Vendos. He's in Duray, sorry, Dean. Damn, boss, sorry. Gerwawi Ra, alright, good. No, they're cellular. Continuous Yuri Complex Danglas. Kai Perdia Po. Garnatha Vidaman Portical Inge Ulane. Salai Tardipil Irikade. Hennert. எனக்கும் அதை பயன்படுத்தலாம். இப்பீஸ் இந்த ட்ராக்கர் பிரேசரை திருப்பவிருக்கிறோம். How was Wawa? How's the gift the fur bird? Alright, and SARS free Natangalay Slail, and Shalzer Halvergarme Ershide. படுக்கை தயாராக உள்ளது. என் மனம் கவர்ந்த செல்லப்பிராணிகள், உங்களுடைய புதிய அறைக்கு வரவேற்கிறேன். என் பெண்கள் பூச்சிகள், சென்று ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு இதன் பிடிக்கும் என்று உறுதியாக நினைக்கிறேன்.
உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சில அலங்கார பொருட்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிறந்தது. இந்த ஒன்று எனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டுள்ளது. ஓ, தலைகள், கருமாந்திர புஸ்தகங்கள். இதோ பாருங்கள். மேலும் கை, உங்கள் அங்குலத்தை தாருங்கள். சரி, சிறிது சிவப்பு இழை. நல்ல வேலை. கை. Du ein Erseid, die Asniederleit. அது கொஞ்சம் இருண்டும் பயமுறுத்தும் பாணியில் இருக்கிறது. ஆனால் உங்களது அறை எனது அறைக்கு பார்த்தால் நன்றாகவே உள்ளது. அதனால நாம இதை சரி செய்வோம். இப்போ நாம் பிங்க் நிறம் பூசுதலால் தொடங்கலாம். ஆம், இது ஒரு கேன் மற்றும் இதை பயன்படுத்துவது எளிது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாவ், இது அழகாக உள்ளது. ஒரு நிமிடம், எனக்கு ஒரு முழு அறை திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதோ நாம் அதை இப்போது செய்க. அது என் டெலிவரி. வணக்கம். ஆம், நீங்கள் அங்கே செல்லலாம். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவு செய்து, என் அறை மிகவும் குளிர்ச்சியாக இருக்க போகிறது. உங்கள் உதவியின்றி நான் செய்ய முடியாது. நன்றி. ஆம், எனக்கு அந்த நைட் ஸ்டேபிள் தேவையில்லை, ஏனெனில் இந்தது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ ஹேண்டி, பை பை. அழகியான பகுதி போசம் போகலாம். ஓ, நான் இதில் உள்ளேன். இந்த அறையை அலங்கரிக்க தயாராக இருக்கிறேன். மஞ்சள், அதை நான் காதலிக்கிறேன். வெயிலை போல இணையாக. ஆமாம், எனக்கு எல்லாவற்றிற்கும் அழகான அறை இருக்க போகிறது. மேலும் இது நிறமிகுந்ததாக இருக்கும். சரி, கொஞ்சம் அலங்காரம் சூழ்வோம். இவை எனது புத்திரிகைகள். புதிய அறைக்கு வரவேற்கிறேன் நண்பர்களே. என் யூனிகார்ன் இங்கு அற்புதமாக இருக்கும். உங்களும் அழகு ராஜாக்கள் இந்த அடுக்கில் இருக்கலாம். கொண்டாட்டத்துக்காக ஒரு டிஸ்கோ பால். ஓ ஹா, ஒரு லாவா விளக்கு. நண்பர்களே, இந்த வண்ணமயமான அறையை கண்டுபிடிக்க மிகவும் மகிழ்ச்சி. மாற்றுதலை முடிக்க எனது கடைசி தொட்டில். சுவரில் ஒரு சிட்டுக்குருவி, இன்னொரு யூனிகார்ன். நிச்சயமாக எனது படுக்கையின் மீது ஒரு வானவில். அழகாக இருக்கிறது. அந்த பாம்களை மட்டும் பாருங்க. நீங்க கேளுங்க, என்னுடைய புதிய அறை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஏதோ மறந்துவிட்டேன். இந்த மங்கலான ஓவியத்தை நாங்கள் வண்ணமயமாக கூடமாக்குவோம். எனக்கு சில நகை குறியீட்டுகள் உள்ளன. ஆரம்பமாக நாம் ஆரஞ்சு நிறத்தில் தொடங்குவோம். நல்லா இருக்கிறது. பார்க்கலாம். புதன்கிழமை உங்களுக்கு ஆக வேண்டுமா? நீங்கள் பொறாமைப்படலாம். என்ன? ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ராஜர், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ ஓரங் சோகமாக தோன்றுகிறாய். ஓ, என்னை தெரியும். உன்னை மகிழச் செய்ய என்ன செய்கின்றது எனக்கு தெரியும். இப்போது நீ இன்னும் அழகாக இருக்கிறாய். இந்த உடையை பாருங்கள். நமக்கு ஒரு டீ சாப்பிடலாமா சியா? உற்சாகமான உபகரணங்களுடன் ஒரு அழகான மேசையை அமைத்து எங்கள் நண்பர்களை விளையாட கூட்டுவோம். நல்ல சாப்பாடு நண்பர்களே. சரி, நான் சொல்வது நாம் தான் தேநீர் உறையும். ஆனாலும் இது சுவையாக தான் இருக்கு. காலையானதா? நான் உறங்கினேன். அப்படியா? என் புதுப்பிக்கப்பட்ட அறையில் அவள் அங்கே என்ன பண்ணுகிறாள்? ஆமாம், அவர்களுக்கு என் மீது கேலி பண்ணுகிறார்கள். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். மெய் கூறுகின்ற போது எனக்கும் செல்லப்பிராணிகள் உள்ளன. அவற்றை அறையில் சுற்றச் செய்து விடுங்கள். Hier in Onsterkuritu en Vervo. En Enver en Ard. Einke நல்ல தேநீர் விருந்து. ஹலோ ஹலோ, தயவு செய்து உதவுங்கள். என் ரட்சகரே. ஓ ஹலோ,
இருக்கிறதா? ஓ, நிறைய கரப்பான் பூச்சிகள் இருக்கின்றன. தயவு செய்து உதவுங்கள். அவைகள் மிகவும் அருவருப்பாக உள்ளன. ஓ, இது உங்களை இது கொஞ்சம் விஷமானதாக இருக்கிறது. என்ன வாய்ண்ட் ஓ இல்ல, என் கரப்பான் பூச்சி. சிலந்திகள். ஓ, Eagles Curie Mermaid. நஞ்ச அப்பா, ears of சின்னஞ்சாக்கினீர். சிந்திப்பதில் உன் தோரன். நீங்கள் ஒரு அற்புதமான இது என் நினைவில் கொள்ளுங்கள். இருக்கும். நீங்கள் Iraq's ring sun from already கிடைக்கோ. மன்னிக்கவும், புதன்கிழமை. ஓ, அவர் இந்த கடையை விரும்பி இருப்பாரே. இறுதியாக கொஞ்சம் தூக்கம். இனிய இரவு மிஸ்டர் பீகிள். இனிய கனவுகள். ஆ ஆ ஆ அந்த சத்தம் என்ன? வென்ஸ்டே, உன் மனப்பான்மை சரியா? நேரம் பார்த்தாயா? இரவு. ஏன் எனக்கு இப்படி பிடிவாதம் பிடிச்ச பலனி இருக்கிறோம்? வென்ஸ்டே, நீ ரொம்ப போச்சுன்னு நிறுத்த மாட்டீங்களா? புதன்கிழமை. சரி, நான் ஏதாவது செய்ய போகிறேன். என்ன ப்ரெயின்? அது வேலை செய்யலையா? இதுதான். உன்னை எப்படி எழுப்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. இப்போது நான் இறுதியாக ஓய்வு எடுக்கலாம். நல்ல இரவு எல்லோருக்கும். இது ஒருபோதும் இருக்காது. இப்போ நான் உன்னை பழிவாங்க வேண்டியுள்ளது. மிஸ்டர் ஸ்கெலிட்டன், நீங்க சாப்பிடும் போசேன்லா. Dear intimacy. My. Laurent, Nansbury, ordinary. Real spreaders. நான் ஒரு மேலும் விவரங்கள் இதோ நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல காலை அழைப்பு. திருத்தவும். ஓ, காலையாகிவிட்டதா? நான் இப்போது என்னவா? என்ன 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 நடக்கிறது? புதன்கிழமை. இது எல்லாம் உங்களுக்கே. சரி, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சிறிது பிரச்சனை ஏற்படும், எனக்கும் சிறிது மகிழ்ச்சி கிடைக்கும். சரியா? இந்த உடை பேருத்தமாக உள்ளது, இதுவும் பேருத்தமாக இருக்கிறது. எவ்வளவு அழகான மூதாட்டி. என்ன நீ என் மிஸ்டர் எலும்புக்கூடு மற்றும் என் பொம்மைகளுடன் செய்தாய். எவ்வளவு மோசமாக உள்ளது. ஓஹோ, என்ன அழகான வண்ணத்துயர் கேக். உங்கள் பிறந்த நாளில் மேலும் என்ன கனவு காணலாம்? எவ்வளவு அருமை. ஓ, புதன்கிழமையா? உங்கள் மேசையில் அந்த கேடூரமான கேக் என்ன? இங்கே என் விருந்தினர்கள். இறுதியாக அந்த நான் வருகிறேன். ஆஹா, ஜிம்மி, அது நீங்களா? ஓ, எனக்கு ஒரு பரிசா? நன்றி. பை. ஆஹா, என்ன ஒரு கனமான பரிசு. எந்த அறையாது? பார்ப்போம். ஆம், வா கேட்யூடித், இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த பிங்க் உடை. என்ன நண்பர்களை அழைக்கவும். நண்பர்களே, வணக்கம். இதை பாருங்கள். எனக்கு கிடைத்த பரிசு என்ன? ஆமா, அது மதிக்கெட்ட அழகா இருக்கே. ஓ, இன்னொருத்தர் இருக்காங்க. மிகவும் பிடிக்கவில்லை அவளோட ஒரு நண்பர்கள் அவளோட கேக். என்ன ஹான்? என்ன? இல்லை, முடியாது. அது என்ன? தோழி அண்ணாவை ஏமாற்றி விட்டார்னு அண்ணா, தோணுகிறது. நீ இங்கே வந்துட்ட. உன் பயணம் எப்படி இருந்தது? அப்பா, இவை என்ன பரிசுகள்? நன்றி. பெண்களே, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். செல்க, கேக் சாப்பிடலாம். இதை சாப்பிடுங்கள். என்ன நடக்கிறது? என்னை நம்ப முடியவில்லை. ஒரு துண்டும் இல்லை. மன்னிக்கவும் பெண்களே, எப்படி நடந்தது என்று தெரியவில்லை.
இந்த சீண்டலுடைய சுருணிகளா இல்லாமல் ருசியான என் கேக் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அனுபவிப்பது எவ்வளவு அருமை. ஓ இது எனக்கு ரொம்ப பசி. ஏதாவது பெண்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள்? நீ அவோஷ் வைக்கலனா எனக்கு சேஃபோடைய கொடுப்பேன். ஆனால் நான் அன்னைக்கு எச்சரிக்க வேண்டும். வேண்டாம். இது அது உண்மையில விசித்திரமாக தோன்றுகிறது. அதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சிறந்தது. இது உண்மையிலேயே நல்லதா இருக்கிறது. சொன்னேன், இப்போது ஒரே ஆடல் நேரம். இதுதான் என் கையெழுத்து ஆடல். சரி, அதுதான் என் பிறந்த நாள். கேக் இல்ல, நண்பர்கள் இல்ல. இது பயங்கரமாக இருக்கிறது. என்னட் மன வேலை புரோக்கரா இல்ல. சரி, நான் கொஞ்சம் கொடூரமாக இருக்கக்கூடும், ஆனால் நான் அதற்கு அளவுக்கு கொடூரமாக இல்லை. என்னட், உனக்கு கேக் வேணுமா? உன் நண்பர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. புதன்கிழமை நாள் விருந்துணவு. இது உண்மையிலேயே நல்லது. ஆசங்களே, இத பாருங்க. என்ன, இந்த வீடுகளை மிக அழகானதாக மாற்றணும். நாம் எல்லாரும் கடினமாக வேலை செய்யணும். எகர்க் யுவென்டின், நீ இவ்வளவு பச்சை கிளி என்பது எனக்கு தெரியாது. அதை பற்றி பேசாம இருக்கலாம். வாருங்கள், மாற்றுவதற்கு வீடுகளை தேர்ந்தெடுக்கலாம். அதை மறுபடி செய்ய சில கருவிகள் வேண்டும். அதுதான் நம்முடைய சவால். ஆம், கூட்டுங்கள், உங்கள் வீடுகளுக்கான பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். சீக்கிரம் திறந்து விடுங்க. அற்புதம். நான் பலவற்றை சேர்ந்த குளிர் பிங்க் பொருட்களை ஆர்டர் செய்தேன். வாழ்க்கையை தொடங்குவோம். மிக குளிர்ந்ததாக இருக்கிறது. முதலில் நான் அவரை எழுப்ப வேண்டும். நான் என் வீட்டை சுத்தம் செய்வதிலிருந்து தொடங்குகிறேன். இந்த துடைப்பான் எல்லா அலுப்பான பொருட்களையும் பூச்சிகளையும் அகற்ற எனக்கு உதவுமாம். ஓ, அங்கே ஒரு கரப்பான் பூச்சி. என் சொந்த இடத்திற்குள் வராதே. பேச முடியாதவன். ஐயோ, அது என் நெற்றியில் இருக்கிறது. வெளியே போ, நான் சுத்தம் செய்கிறேன். அப்படியா? இந்த இடத்தை சுத்தம் செய்ய நேரம் எடுக்கும். ஆனால் அது பரவாயில்லை. நாங்கள் இன்னும் மோசமான சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறோம். இடம் அது கடின உழைப்பை பற்றியது. சரி, சரியானது, முடிந்தது. நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் அருமையாக இருக்கிறது. பாருங்கள், நான் என் புதிய வீட்டின் முன்பு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் இப்போது நான் இந்த துணியை சுவர்களுக்கு பயன்படுத்த போகிறேன். என்னென்றால், நான் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் செய்ய போகிறேன் என்று நினைக்கிறேன். இது பொம்மை வீடு மாதிரி இருக்கும். பார்ப்பி, பொம்மை வீடு நான் என்பதற்காக அபாரம். பெண்களே, மிகச் செய்கிறீர்கள். ஆனால் அது மட்டும் இல்லை. கூரையை சுரீதமாக பூக்களுடன் அழகாக காணலாம். எனது முதலுக்கு ஒரு இதயம். எனது வீடு இன்னும் அழகாக இருக்க துணி பராமரிக்கப்பட வேண்டும். தவறு. வாவ், அவள் வீடு ஏற்கனவே முடிந்துவிட்டது. நானும் உடனே ஏதாவது செய்ய வேண்டும். என்னிடம் லெகோ கட்டுகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி என் வீட்டை முடிக்க முடியும். சுவர் முடிந்தது. இப்போது நம்மால் சிற்றுண்டி கேள்வி கூட சாப்பிடலாம். அந்தபடி பிரிங்கிள்ஸ் சேவல் தொகுப்புகள் அற்புதமாக காட்சியளிக்கின்றன. நான் அதை படிநிலை மேன் மற்றும் ஜன்னல்களுக்கு பயன்படுத்தலாம். அழகாகவும் அமைப்பாகவும் இருக்கின்றது. சரி, எனக்கு மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பலூன்களை ஊத வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நான் சோர்வாக இருக்கிறேன். ஆனால் கவலைப்படாதே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்
கொள்ள வேண்டும். அடுத்ததாக போகலாம். பலூன்கள் தயார். இப்போது எனது வீட்டின் மேல் அவற்றை ஒட்டுவது மட்டுமே பாக்கி உள்ளது. இது மிகவும் மறைக்கப்பட்டுவிடும். சிறந்தது. பந்துகள் இருக்கின்றன. நான் அவற்றையெல்லாம் மேடையில வெடிக்க விட்டாலாமா? என் வீடு ரொம்ப வெயிலா இருக்கிறது போல உள்ளது. நீங்களே பாருங்க, நாங்க ரொம்ப சிறப்பா செய்றோம். எங்கள் வீடுகளை அலங்கரிக்க வேண்டிய நேரம் இது. ஐயோ, எனக்கு தெரியும். நான் என் தோள்களை நடக்க இருக்கிறேன். நன்றாக செய்தால் என் இல்லத்தின் முன்பு வாழை மரம் உருவாகும். என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை நன்றாக ஜலமூழ்கச் செய்வதே. இதோ தொடங்குகிறோம். ஓ மரமே, வளரு வளரு வளரு, என்னை முத்தான் கொண்டு வா. வாவ், அத பார். அருமையாக இருக்கிறது. மற்றும் சில நல்ல வாழைப்பழங்கள் எனக்காக காத்திருக்கின்றன. இது ஒரு சாதாரண வீடு அல்ல, இது ஒரு ரிசார்ட். முழுமையாக ஒரு மரம் கிடந்து விடுகிறது. இந்த தொப்பி ஆச்சரியமாக தோன்றுகிறது. மற்றும் என்னுடைய அன்னாசி பழக்கண்ணாடிகள் அருமை. நான் விடுமுறையில் இருக்கிறேன். என்ன, அது வேடிக்கையாக தெரியுது. என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு தெரிகிறதா இது என்ன? ஆம், நான் ஒரு பெரிய இளஞ்சிவப்பு ஊஞ்சல் கட்ட போகிறேன். ஓஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இப்படா என் பிங்க் கண்ணை காக்கிகள் அணிந்து இங்கே சுலபமாக இருக்கலாம். நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு ஒரு பெட்டி தேவை. கண்டிப்பா ஹாட் வீல்ஸ் பாதை. இது என் சொத்தில் மையமாக இருக்கும் பாதை. மிகவும் குளு குளு. இந்த கார்கள் கேட்டல்றதிலிருந்து விலகவே முடியாது. மற்றும் குடிசையின் கூரையின் மீது ஒரு கொடி. என்ன ஒரு வேடிக்கை மனிதர் இங்கே வசிக்கிறார் என்பதை அனைவரும் அறிய வேண்டும். ஆனால் அது மட்டுமில்லை. அதை நோக்கி பாருங்கள், ஒரு சரக்கியல் தபால் நிலை பெட்டி. என்ன? ஓ, பெண்களே, 5இல் இருக்கும். என்ன? ஓ ஓ, நான் ஒரு அஞ்சல் கூடம் வைக்க வேண்டியிருக்கிறது. பொருந்தாமல் தெரியாமல் இருக்க நான் அதை சிறிது அலங்கரிக்க வேண்டும். மரகொத்தை மலர்களால் அதை அலங்கரிக்கலாம். அத்தனை அழகானது. ஆனால் அது பொதுவாக போதவில்லை. நான் கூரையில் ஒரு சனை போட போகிறேன். நான் ஒரு உண்மையான விடுதியாக்க விரும்புகிறேன். என்னோட தபால் பெட்டி ஒரு இதயத்தின் வடிவத்தில் இருக்கும். அனைவரும் வணக்கம். உங்களுக்கு சில கடிதங்கள் வந்துள்ளன. விரைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களா ஐயா? இந்த முட்டாள் யோசனையை யார் முதலில் கண்டுபிடித்தார்கள்? என் கையில் வலிக்கிறது. என்ன நபர்? நான் மிக வயதானவர். ஓ, நான் காதலித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என்னில் எதுவும் தவறில்லை. இதோ உனக்கு உன் கடிதம். இதை பொருந்திக் கொள்ளுங்கள். நான் உங்கள் ரசிகர்களுக்கு ஹானியாக்கு செய்தேன். மன்னிக்கவும். நாங்கள் வெற்றி உள்பகுதியை ஏதாவது செய்ய வேண்டும். என்ன, நீயும் நான் நினைப்பதை நினைக்கிறாயா? போகலாம். முதலில் சுவர்கள் வண்ணம் பூச வேண்டும். ப்ளூ என் மிக பிடித்த நிறமா எனக்கு தெரியும். அடுத்தது தரையினை வசதியான பாய்ச்சனையாக மாற்ற மென்மையான புதிரை பயன்படுத்துவேன். சுவர்களில் பசுவாடுகள் எனது முதுகெலும்புகள் பிறகு அவற்றில் செல்கின்றன. எனக்கு அவற்றில் அதிகம் உள்ளது.
அடுத்து எனக்கு ஒரு லேகோ கடிகாரம் வேண்டும் மற்றும் மைன்கிராஃப்டில் இருந்து ஒரு பெரிய TNT பந்துதான். நீ எங்க இருக்கிறாய்? நீங்கள் இங்கேவே இல்லை என் நண்பரே. இந்த சிறியவனை இன்றி நான் இருக்க முடியாது. அவனுக்காக நான் கூடி வரும் நீல சிறைக்கும் வைத்திருக்கிறேன். நான் மைக்கியை உள்ளே வைக்கிறேன். அதுதான் நான் எப்படியாவது வேடிக்கை பார்க்க வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தது கண்ட்ரோலில் விளையாடுவது. அதுவே எனக்கு இங்கே இல்ல. இதோடு எனக்கு சலிப்பு இல்ல. எனக்கு மிகவும் பிடித்த மைன்கிராஃப்டை என்றென்றும் விளையாட முடியும். என் வீட்டுக்குள் கூட சூரியன் கண்ணியம் இருக்கின்றது போல் இருக்க வேண்டும். அதனால் மஞ்சள் சுவர்கள். இப்போது மஞ்சள் யோகா பாய். சரி, இது மிகவும் வசதியாகவும் அழகாகவும் இருக்கிறது. ரூம் மிருதுவானது. அடுத்ததாக கிறக்குவதை மற்றும் தொங்கும் அலமாரிகளை செய்ய வேண்டும். நன்றி. என் விருப்பமான கார்ட்டூன் பாத்திரங்களான மினியன்கள் அங்கே இருப்பார்கள். இதை தவிர வேறொரு சந்தையிலான குளிர்ந்த பொருட்களும் உள்ளன. இதேபோல் எனக்கு மற்ற அனைத்து பச்சை பொருட்கள் அடங்கிய ஒரு முழுமையான சல்லாதியும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக மிகப்பெரிய பிக்காசு, மேலும் நிறைய மஞ்சள் தலையணைகள், மேலும் எனக்கு ஒரு அப்படி ஒரு கொள்ளி உள்ளது. மணல். அதை பார், ஒரு மஞ்சள் ஏழை கருத்தாளர். ஆமாம், இப்பயா எனக்கு வீட்டு மொத்த சாண்ட் பேக்ஸ் இருக்கு. ரொம்ப அருமை, அற்புதம். நானும் ஜன்னல்களுக்கு திரை போடணும். நீங்க நச்சுன தமிழ்ல சொல்லணும்னா நீ இதை பாருங்கள். இது இந்த சன்னலில் அழகாக இருக்கிறது. எனக்கு ஸ்பாஞ்ச் பாப் படம் ஒன்று உள்ளதாகவும் நினைவுக்கு வந்தது. இங்கே இருந்து போ. அவன் மிகவும் சம்பந்தம் இல்லாதவன். அதை எங்க தொங்க வைக்க வேண்டும்? நல்ல அதிர்ச்சி. ஓ, ஜன்னலுக்கு அருகே இது இருக்க வேண்டிய இடம். மற்றபடி நான் இன்னும் சில ஓவியங்களை கொண்டிருக்கிறேன். மூச்சு தளத்தில் இருக்கும் இப்பூக் மாலையை பாருங்கள். ஓ, வணக்கம் ராண்ட். ஜாக், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, அவர் இங்கே இருக்கிறார். உனக்கு என்ன தோணுது? இது நம்முடைய புதிய வீடு. ஜாக், உனக்கும் மெருகான நிறங்கள் இருக்க வேண்டும். இந்த உடைய பாருங்க. நாம சிறிது இசையை பயன்படுத்தலாம். நான் என்னக்காக ஒரு ஆடம்பரமான வீட்டை அமைக்க போகிறேன். எனக்கு சில ரோஸ் நிற நகை நெயில் பாலிஷ் இருக்கு. அதனால சுவற்றை கலர் செய்வது எப்படி? இது மிகவும் பொருத்தமான நிறம். ஆனால் அதுவரை அல்ல. நான் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் போட போறேன். ஆம், இதோ அது. அதை நெருக்கமா தரையில போட போறேன். நான் அதை மிகவும் வசதியா இட்டு போறேன். ஓ, எனது பிடித்த டெடி பியர். இதோ உனக்கு. மேலும் சில இளஞ்சிவப்பு திரளினை. ஒவ்வொரு பெண்ணும் சுவரில் ஒரு கண்ணாடி இருக்க வேண்டும். அதன் முன் சரிகை மேசை ஒன்றும். சரிகை குறித்து பேசுவதானால் அதற்கு பல வகையான சரிகை தயாரிப்புகள் இருக்க வேண்டும். மேசையை அலங்கரிக்க மலர்களுடன் கூடிய ஓரடுக்கு. அவற்றின் வாசனை அற்புதமாக இருக்கும். அவற்றை என் ஜன்னலிலும் வைவேன். என் போஸ்டர்கள், என் யூனிகார்ன் விளக்குகள். நிறைய டால்வி எலிகள். நான் எங்க விரும்புறேன். அதுவே சூப்பரா இருக்கிறது. நான் பாட்டி பூனையை மறக்க மாட்டேன். உனக்காக ஒரு கிண்ணம் இருக்கிறது கண்ணே. ஓ, உன்னுடை அற்புதமாக இருக்கிறது. என்னுடை போலவே. அற்றவை என்ன குறைகின்றன என நீங்கள் அறியவில்லையா?
சுபாவி நிறைந்த ஒரு சிறிய குளிர் பெட்டி. அவற்றில் எத்தனை இருந்தாலும் போதும், உங்களை மகிழ்விக்கலாம். எனது விருப்ப சோடா. என் வீட்டை பற்றி என்ன நினைக்கிறாய்? எனக்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறது. என்னவென்று உனக்கு தெரிகிறதா? வீட்டில் உட்கார்ந்திருக்க நாம் நிறுத்திக் கொள்ளலாம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக தொடங்கலாம். எடுத்துக்காட்டாக, நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமா? என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறது. அதை என் சூழலுக்கு ஏற்ப புகுத்தி அணிவித்து விட்டேன். வேடிக்கை. இதே போல அது ஒரு சிறந்த யோசனை. நாம காக்டெயில்ஸ் எடுக்கலாம். போகி ஸ்டிக். நம் திருப்பணியின் நிறைவை கொண்டாட மகிழ்ச்சியாக இருப்போம். Yay! கிட்டில்ஸ் இது போல் பெரியதாக இருக்கவில்லை. இப்படி ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீட்டை அலங்கரிக்க முடியவில்லை. பாருங்க, இப்போது நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. என் வீட்டை அலங்கரிக்க போறேன். சூக். En ars kan fritter same ambassador kan. Ega dito inne. எனக்கு ஈட்டோ பிடிக்கும். சேப்பு செங்களுக்கு செங்கற்கள் உள்ள மீதமுள்ள பொருட்களை உள்ளே எறிய வேண்டும். பெரும்பாலும் மேன்மேலும் வண்ணாம்பூச்சி மர்மலேடுகள். ஆனால் முதலில் நான் அவற்றை முயற்சி செய்கிறேன். மிக ருசியானது. இல்லை, நான் அவற்றை உள்ளே வைக்க போகவில்லை. மாறாக கூரையை அலங்கரிக்க விரும்புகிறேன். ஓ, உடனே எப்படி பிரகாசமானதாக மாறுகிறது என்று பாருங்கள். Marmalade Miguel's dirigil. Abbiamo da skidilsa பயன்படுத்துவேன். அவையும் ரொம்ப பிரகாசமாய் இருக்கின்றன. ஓ, அத காண்க. இப்போது மிட்டாய் குச்சிகள் நேரம். கியா, அது வீட்டை வெளியிருந்து அலங்கரிக்கும். மேலும் குழுவில் சிவப்பு மற்றும் வெள்ளை லாலிபாப். அத பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாக உள்ளன. இது மிகவும் அழகாக உள்ளது. ஆனால் அது மட்டுமல்ல, மேலும் இவற்றின் லாலிபாப்ஸ் அவைகளையே மட்டுமல்லாமல் குழாயையும் மறக்கக்கூடாது. அதை சூழ்ந்து அலங்கரிக்கவும் வேண்டும். ஜன்னல்களில் போதிய ஜன்னல் தண்டு இல்லை. ஆஹா, பிரைனின் சாக்லேட் பார் நன்றாக உள்ளது. எதில் நான் அதுவும் தேவையில்லை. ஐயோ, நன்றாக தெளிவான பிற்பகலில் சாக்லேட் திருடப்படுகிறது. சாக்லேட் மிகவும் மிகச் சுவையாக இருக்கிறது. என் ஜன்னல்களை மேலும் அழகாக்க இது சரியாக இருக்கும். ஜன்னல்ஸுக்கு உடைப்போம். கீரைக்கிறோம். மெலசு குளிர்காய்களை கொண்டு அலங்கரிக்கவும். எனது வீடு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. எனக்கு போதுமானது. எனவே இப்போது நான் மார்மலேட் தொட்டியில் இருந்து தொடங்கலாம். அரையோதான் இது மிகவும் பலிக்கின்றது. முட்டாள் இளஞ்சிவப்பு. குறைந்தது சுவர் அலங்காரமாக எந்தபடியாவது தகுந்து வந்து சேவையா இருக்கும் என்று நம்புகிறேன். அது எப்படி தாசா இருக்கிறது என்று பார்க்கலாம். அவை மிகவும் கனமாக இருக்கின்றன. சரியாகத்தான் இருக்கிறது. விஷயம் ஜிகுவே நன்றாக திரும்புகிறது. நான் உன்னதமாக இருக்கிறேன். பனிக்கூடம். அது குளிராக தெரிகிறது என்று நினைக்கிறேன். எப்போஸ் முக்கியமான விஷயம் இங்கு ஓரியோ தான். பாருங்கள், குக்கீகள் அசந்து சிறிவியுங்க. அப்படித்தான். இத பாருங்க, இந்த சிரிப்பு முகம். அதுவே அல்ல, எனக்கு மூக்கு வேண்டும். இதை செய்ய கேரட் விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நானே செய்தேன். ஓ, இத தேடினோம். காரட் விதை. அதை நடுவோம். ஒரு டாட் பக்கெட்ல நடக்கலாம் மற்றும் ஒரு பெரிய காரட் வளர வேண்டும். சரி, சரியானது. இப்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை.
ஆமா, இங்கே கேரட் இருக்குது. சரியானது. இப்போது அதை பாகர் எடுக்க வேண்டும். நான் அதை செய்ய போகிறேன். அதை செய்ய மிகவும் கடினமாக உள்ளது. ஓ, ரயன், இங்கு வா. உன் உதவி வேண்டும். இந்த காரட்டை பாகர் எடுக்க நீ என்னை உதவ முடியுமா? இல்ல, இது எப்படியும் கஷ்டம்தான். டிவியை கூட சேர்ப்போம். ரான், இங்கே நம்ம கஷ்டப்படுத்த உதவுவேன். சரி, நாங்கள் ஆக்கினோம். ரொம்ப நன்றி. ஆம், எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம். ஹை ஃபைவ். பச்சை வால் தேவையில்லை, அதை எடுத்து விடலாம். மற்றும் காரட் இங்கே இருக்கிறது. என் பனி மனிதனை பாருங்கள். இப்போது கூரையில் நான் இந்த பெரிய தொப்பியை கொள்வேன். இது மிகவும் கனமாகவும் உள்ளது. கவனமாக. ஆமாம், அத பாருங்க. செம்மையா இருக்குதா? சரி பிரையன், உன் சின்னம். என் வீட்ல நாங்க குளோரன் தருவோம் உங்களுக்கு. அது காகிதத்துல மடிச்சுடுறேன். அது உண்மையா பதவிக்கான பரிசு போல தெரியும். உடன்பாடா? எப்படி? அதெல்லாம் இல்லை. ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கால் விளக்கம் வராது. நான் போகிறேன். அதில் கிறிஸ்துமஸ் பலூன்களை தொங்க வைக்க. இவ்வாறு என் வீடு இன்னும் கலையுடன் இருக்கும். இன்னும் என்ன தொங்க வைக்கலாம்? ஓ, ஆமாம், சில அரையகங்கள். சூப்பர். சரி. ஓ, நான் இன்னும் என்ன இருக்கிறது? மின் விளக்கு. சரி, மிகவும் வரவேற்கின்றது. என் கருத்தில் என் வீடு உங்களுடையதை விட மிகவும் அழகாக தோன்றுகிறது. நாம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? அதை 10 என்னை சொல். ஓ ஆம், புறத்திருப்புகளை அலங்கரிக்கும் நேரமானது. எளிது. முதலில் நான் பரிசுகளோட காரிகளை கொண்டு வருவேன். நான் எப்படி பபுள்கம் செய்வது, மேலும் அதை பயன்படுத்தி நிறைய செயற்கை பணியை உருவாக்கவும். எச்சரிக்கை, வாங்கலாம். காயம் செய்தீர். அது என்ன? ஆனால் இப்போது நமக்கு பனியை அழகாக பாசிடும் போலியாக கிடைத்துள்ளது. அது மிகவும் அழகாக உள்ளது. நீ அதை எடுக்க முடியும். உண்மையான பனிப்பையும் நடத்தை செய்ய முடியும். ஐயா, பாருங்க, குளுமை இல்லையா? என்னிடம் நிறைய பலூன்கள் உள்ளதால் பெரிய சில பலூன்கள் பயனுள்ளவை ஆகும். ஹாஹா, நமக்கு இங்குள்ளவை புத்தாண்டு வரவேற்பு. எனவே செந்தூர மரம் இல்லாமல் எங்கு செல்வது? இது இடம் என வேறு எங்கும் காட்டு போகிறது. அங்கே மாத்திரம்தான். நானா? அதை நீ பார்க்கலாம். என்ன அழகு! ஆனால் ஒன்று குறைவாக இருக்கிறது. அப்படிதான், அஞ்சல் நெறி பெட்டி. அதுவும் செவ்வக நிறத்தில் கிறிஸ்துமஸ் மர அலங்காரத்தால் சுற்றப்பட்டிருக்கும். நான் அதில் சாந்தாவிற்கு ஒரு கடிதம் வைப்பேன். பெரிய விஷயம். நான் வீட்டை மேலும் அழகாக மாற்றுவேன். எனது கிறிஸ்துமஸ் மரம் சாதாரணமாக இருக்காது, ஆனால் சாக்லேட் தான். அது மட்டும் போதும். பின்னர் அதை நான் சாப்பிடலாம். அப்படியே. இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கிகளால் அதை அலங்கரிக்கப் போகிறேன். பால்களுக்கு நான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும், ஆனால் எனக்காக அது நற்சீமரம்காக விட்டு விடுங்கள். இதோ வா. ஆஹா, எனது கொடைகளும் சாப்பிடுவதற்கு ஏத்தமையானவையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் சில ஒட்டும் பலகாரங்கள் வாங்குவேன். நான் அவர்கள் மீது ஒரு தாவர சாக்லேட் பாறை வைக்கிறேன். அது பண்ணிட்டு தீர்க்க முடிஞ்சது. சரி, மிகுந்த கிராமங்களிலிருந்து நான் ஒரு செல்லப்பிராணியை உருவாக்குவேன். இப்படி செய்யலாம். அதை நான் எப்போதும் எங்கு செல்லணும் என்று தெரிஞ்சு கொள்ளலாம். எனக்கு 2 ஆர்கானிக் தேயிஸ் கண்ணோட வால்சோ காட்ட முடியும். ஆனால் நம்பகமானதோடு மிகவும் சுவையானது. ஆனால்
வேறு யாரும் அதை சாப்பிட முடியாது. அடுத்ததாக நான் ஒரு உணவாகும் அஞ்சல் பெட்டியையும் உணவாகும் பற்றையையும் சூசூகாக வைக்கிறேன். அத பாருங்கள். ஒருவர் தங்களுக்கு இவற்றை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். மேல் ஜான், என்ன காத்திருக்கிறாய்? விட்டு உன் வீட்டை விட்டு சீக்கிரம் போர் என்று அலங்கரிக்க. சொல்லலாம். அலங்கரித்தல். ஆம், இது நேரம். முதலில் பனி கொஞ்சம் அகழ வேண்டும். இதை பனி நிலவழி செய்ய இப்போது செய்ய வேண்டும். இந்த விளக்கு சிவப்பு நிறமாக உள்ளது. இப்போது இதை முழுவதும் பனியில் சுற்றி போடப் போகிறேன். ஓ, அது வருந்துதலுக்குரியது. ஒரு நாடாக எனக்கு அழகான பகுதி மட்டும் இல்ல, சரியானது கூட. ஒரு ஸ்லைடு மட்டும் போதல. சரி, நான் இங்கே ஒரு பனி மனிதனை கூட கொண்டிருக்கிறேன். சுவாரஸ்யம். நான் சற்று முடிந்து விட்டேன். வாவ், 3 பந்துகள் இங்கே. இப்போது நான் ஒரு முயலை செய்ய போகிறேன். அதிக நம்பிக்கை கொடுக்க நான் சில காந்திகள் சேர்த்து விடுவேன். இனி ஐகளும் இல்ல, எனக்கு ஒரு காஸ் மற்ற ஒரு தொப்பி வேணும். இது அழகாக தோன்றுகிறது, ஆனால் அது போதுமானதல்ல. எனக்கு பெரியது தேவை. இல்லத்தை அலங்கரிக்க நீ செய்வாய் உன்றி. சரி, நான் இதை சுரையால ஒரு வடிவம் செய்து காட்டுகிறேன். அது ஒரு கிறிஸ்துமஸ் மரமாக இருக்க போகின்றது. ஓ, இது உருகும் வரை இங்கே இருக்கும். ஓ, மிகவும் குளிராக உள்ளது. இது மிகவும் கனமாக மாறியது. செம்மறியாடு வீட்டுக்கு நேர் நெருங்குகிறது மற்றும் நீல எரியும் ரிப்பன் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்பா, நான் இந்த கற்களால் வேலி செய்ய போகிறேன். ஆம், சுவர்களுக்கு சரியாக இருப்பதால் வேலிக்கும் சரியாக இருக்கும். மீந்திருப்பது பனியினால் செய்யப்பட்ட இந்த அஞ்சல் பெட்டி மட்டும்தான். நானும் தயாராக இருக்கிறேன். அடுத்து என்ன? புத்தகமா? சரி, ஆம். அப்போ வீட்டை கட்டணும். இதுவரையெல்லாம் மிகவும் சலிப்பாக தெரிகிறது, ஆனால் நான் அதை விரைவாக சரி செய்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான சிவப்பு பாய்மையை கொண்டு தொடங்குவோம். அதை தரையில விரிக்கிறேன். ஓ, இது மிகவும் மிருதுவாக இருக்கு. சரியானது. அடுத்தது, எனக்கு மர சவுக்குகள் தேவைப்படும். அவை நிறையவே உள்ளன மற்றும் மிகவும் கனமாக உள்ளன. ஆனால் அவற்றின் உதவியுடன் நான் சுவர்களை அலங்கரிக்க முடியும். நான் பண்ண வேண்டியதெல்லாம் மரத்துண்டுகளை சுவர்களில் அடிக்கிறது மட்டுமே. இது எளிது. நான் அதை செய்ய முடியும். சரி. ஓ, என் திறனை நான் அதிகமாக மதித்தேன். சரி, இப்போது என் விரல் வலிக்கிறது. இது எல்லாம் இந்த முட்டாள்தனமான துடுப்பின் காரணம். மீண்டும் முயல்வோம். 2வது முறை நல்லதாக இருக்கும். ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. மிஞ்சிய சுவர்களை மட்டும் முடிக்கணும். அவற்றுக்கு பூட்டுகளால் அலங்காரம் செய்யணும். ரொம்ப அற்புதமா உள்ளது. இது ஆரம்பமா இருக்கிற வீடு. ஆனா இவ மட்டும் போதாது. எனக்கு ஒரு நெருப்பிடம் வேண்டும். நான் கயிறு இல்லாமல் உள்ளே சென்று விட முடியும். ஆனால் இது இங்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. இது என் வீட்டின் மூலையில் பொருந்துகிறது. அதில் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவின் நுண்ணறிவு மாடலை வைக்கப் போகிறேன். பாருங்கள், இது நழுவுகிறது. இது ஒரு சிறந்த அலங்காரம் என்று நினைக்கிறேன். அடுத்து, பூட்ஸ்களை அந்த இடத்திற்கு பொருத்த வேண்டும். நாம் அவற்றில் பரிசுகள் வைப்போம். சுவர்களை தடித்த கம்பளியால் அலங்கரிக்க வேண்டும். ஆனால் இது இன்னும் முடிந்ததை போல தெரியவில்லை. ஒரு கிறிஸ்துமஸ் மர சுற்று மற்றும் ஒரு மோசமான பரிசு பை சுவரில் மிக அருமையாக இருக்கும். அதை பாருங்கள். ஐயார், மேலும் அதிகமான அலங்காரங்கள். இறுதி வசதிக்காக டார்ச்சே மிஸ்ஸிங். மேலும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஒரு சில கனவூட்டிகளும் கூட கிடைத்தால் நன்றே. காத்திருக்கவும்.
அது ஒரு கஷ்டமான பின்னால் வேலை. ரயில்வே உள்ளது. இது இந்த அறையின் பொழுதுபோக்காக இருக்கலாம். ஒரு ரயில். நான் அதை பார்ப்பேன். இறந்தது. ஒரு நிமிடத்தில் என் தெருவில் ஒரு கிறிஸ்துமஸ் மரம் உள்ளது. ஆனால் வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு சிறியதாவது இருக்க வேண்டும். எல்லாம் தயாராக இருக்கிறது. நான் சுலபமாகிப்போ மற்றும் சுவையான அனுபவிக்கலாம். குக்கீகளை மற்றும் இனிக்கும் அனுபவிக்கவும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு குழப்பம். அருமையாக இருக்கிறது. ஆன்சாயில இருந்து ஆவியும் ஒரு சாக்லேட் பார் இங்கெட்டியா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இவைகளில் நடக்க போறேன். நான்சி மேட்சின் தழும்பர். அவன் ரொம்ப அற்புதமா இருக்கின்றான். அடுத்ததாக இந்த கிரீம் வேணும். இந்தியா வரணும். இக்ரீம் மூலம் நான் வீட்டின் சுவர்களை அலங்கரிக்கிறேன். அழகான தோற்றம். இப்போது நானும் நிலத்தில் ஸ்கிட்டில்ஸ் காண்டீஸ் ஒரு பட்டி வைத்து சுவர்களிலும் வெளியிலும் காரமெல்ஸ் கேன்களை தொங்க விடுவேன். ஸ்வீட் நாட்டினர் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதாக தோன்றுகின்றனர். இப்போது நான் எனக்கென ஒரு சோஃபா செய்ய வேண்டியுள்ளது. அதுவும் இஞ்சி தோசையாகும். என்னை சமர்ப்பிக்கவும். இப்படி நான் பெறுவேன். இது சோசியாண்டா. ஆனால் அங்கு ஒரு சோபா இருந்தால் ஒரு மேசையும் இருக்க வேண்டும். அதன் மீது பலவிதமான இனிப்புகள் இருக்கும். ஏதேனும் நீங்கள் அதை வாசத்திலும் ருசிக்கலாம். ஏனெனில் வீடு தயார். அருமையாக இருக்கிறது. நான் நல்ல பெண்ணு. வெளியில் போல் நான் அறையின் உள்புறத்தை மார்மலேட் பலகைகளால் அலங்கரித்தேன். மேலும் துல்லியமாக சொல்வதானால் அது அந்த மாம்பழ ஜாம் பர்கர் மற்றும் நீல மாம்பழ ஜாம் பேஸ்பால். ரெடி. இல்லை. இப்போது நான் சுவற்றில் வண்ணம் பூசுவேன். குறிப்பாக வெள்ளை வண்ணம். ஆனால் வெறும் வெள்ளை சுவர்கள் பார்க்க சலிப்பாக தான் இருக்கும். இங்கே ஒரு வித்தியாசம் வேண்டும். நீல வெண்கல்லுகள் உடன். இங்கே அவை இருக்கின்றன. சரியாக உள்ளது. இப்போது நான் இங்கே நீல நாற்காலியில் உட்காரப் போகிறேன். அது உள்ளகத்தில் சரியாக பொருந்துவது அருமை. மேலும் அதே நிறத்தில் ஒரு அலமாரியும் இருக்கும். அதில் 2 அழகான பனி மனிதர்களை வைத்து வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதை நல்லாவே உருவாக்கியது. ஆனால் டிவி இல்லாத வாழ்க்கை எப்படி ஏதாவது பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். டிவி பின்னே இருக்கும் மேசையில் இருக்கும். அதில் எனக்கு பிடித்த சவால்களை எப்போதும் பார்க்கலாம். சிறிய விவரங்கள் நிரப்ப முடியும். வெவ்வேறு பொம்மைகளை அமைக்க வேண்டும். மேலும் நிச்சயமாக உங்களின் விருப்பமான கோக்குடன் ஓய்வெடுக்க நேரம் ஆயிற்று. கேயாக் மட்டும் குடிப்பது போர் அதை ஐஸ் காக்டெயில் ஆக்க விரும்புகிறேன். இதற்கு அது ஒரு சிறப்பு கோப்பையால் கடக்க வேண்டும். சிறப்பாக மாறிவிட்டது. சிரிப்பு வீடியோக்களை முயற்சித்து மகிழும் நேரமோடு வந்துவிட்டது. மிக நல்லது. இதழ் நடு சொர்ணம். ஆமா, அது நகைச்சுவையாக இருக்கிறது.